எம்மா, நான் காலையிலேயே உங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிடுங்க, பிள்ளைய பல்லடத்தை விட்டுட்டு அடிக்கலாம்னு நினச்சேன், மறந்து போச்சு. நீங்கள் நல்ல நேரம் கூப்பிட்டீங்களே. ஆமாம்மா, சொல்லுவிய உங்களுக்கு தாய் தந்தைகள்கிட்ட பேசதான் நேரம் இருக்கு. கல்யாணம் ஆகி போனாலே தான் வீடு தான் குடும்பம்னு ஆகிட்டே இல்லையா? உங்களுக்கு எங்க நம்ம ஞாபகம் இருக்கான், அதை நானே அடித்தேன். ஏம்மா இப்படி சொல்றிய? நானே அடிக்கலான்னு தான் இருந்தேம்மா. என்னம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சா எப்படி? தம்பியோ பொண்டாட்டியெல்லாம் எப்படி இருக்கியாவ? எல்லாரும் இருக்கியாவம்மா. ஏன்மா நேரம் கிடைக்கும் போது வந்து அம்மையை பார்த்துட்டு போக கூடாத மக்களே? நீ வந்தா தானே எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எப்படி வரியா? உங்க மருமோன்கிட்ட கேக்கியம்மா, கேட்டுக்கிட்டு 2 நாள் வந்து நிக்க மாதிரி வாரேன். என்னம்மா? சரி மக்கா, அடிக்கடி வந்து எடுத்துட்டு போய் இருங்க. நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். சரியாம்மா? உமா, உமா, இந்த எடுத்துட்டு வாரேங்க. என்ன மக்கா, மரமுன்னு வீட்டுல இருக்கியாவ? ஆமாம்மா, ஆபீஸுக்கு தான் போனாவ. ஒரு ஃபைல் ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டாவலாம், அதான் எடுக்கலான்னு வந்திருக்கியாவ. மருமனையும் பிள்ளையும் கூட்டிட்டு ஒரு நாள் வரக்கூடிய வழிய பாருன்னா. சரி சரி, சூடா இருக்குங்க, பார்த்து குடிங்க. யாருமா? மருமன் பக்கத்துல தான் இருக்கியாவளோ? ஒரு வாட்டி வெளியில கூட. சரிம்மா. எங்க அம்மா உங்ககிட்ட பேசணுமா? தாங்க 2 வார்த்தை பேசுங்க. நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுமா, அப்புறமா பேசிக்கிறேன் ப்ளீஸ். 2 வார்த்தை தானே பேசுங்களா? கிளம்பிட்டேன்னு சொல்லு. அம்மா, அவிய அவசரமா வந்தாவ பார்த்துடுங்க, ஃபைல் எடுத்துட்டு கிளம்பிட்டாவம்மா. சாயங்காலம் வந்தப்புறம் பேச சொல்லி. என்னம்மா? சரி மக்களே, சரி அப்ப வை. சரிம்மா. என்ன வச்சுட்டாவள உங்க அம்மா? ஏங்க 2 வார்த்தை என்ன பேசினா குறைஞ்சா போயிருவிய? என் தம்பிய மாதிரி தானே அவியெல்லாம் உங்களை அவிய பிள்ளை மாதிரி நினைக்கவ. மாமியார் தானே, 2 வார்த்தை பேசலாம் இல்லையா? எதே எப்படி இருக்கிறிய மச்சான், நல்லா இருக்காவளா நீ? பிறகு பேசிக்கலாம் உமா, டைம் இல்லை உமா. என்னத்த டைம் இல்லையாப்பா? சொந்த பந்தங்களோட பேசி எடுத்திருக்க அவ்வளவு வேதனை உங்களோளுக்கு. இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? ஹலோ உமா, நான் கீதா பேசுறேன். என்ன, என் நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணிருக்க? என்ன அவசியம் உனக்கு? யார் உமா? கீதா. செல்வா கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும், போன கூட. குடு ஏதோ அவசரத்தை கூப்பிட்டுருப்பா கூட. என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ? கீதான சொன்னோன்னு அப்படி இழிச்சுக்கிட்டு குடுன்னு கேக்கியா? என்ன பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை நல்லா இருக்கிறியான்னு உன்னால கேட்க முடியல. சொன்னா டைம் இல்ல. உமா, அது வந்து உமா, அது வந்து போய் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னைக்குமே நீ திருந்த மாட்ட, அப்படிதானே? அவனை சொன்னு என்ன ஒரு இழிப்பு மூஞ்சில. நீ வந்துட்டா நான் உனக்கு ஒரு டீயை போட்டு தந்தேன் தெரியுமா? என்ன சொல்லணும்? குடிச்சுக்கிடுவா டீ. என்னம்மா இழிச்சுக்கிட்டு வராமா? செல்வம், இந்த சில்லாட்டை எதுக்கு இப்ப இங்க வரான்னு தெரியலையே. உமா, கொஞ்ச நேரம் திட்டாம இருமா. என்ன கெத்து விட்டு போயிருனியா? துடிக்கிய ஒரு மாதிரி. நீ என்ன வேணாலும் சொல்லு உமா, அவ முன்னாடி வச்சு மட்டும் கை நீட்டிடாத உமா, ப்ளீஸ் உமா. செல்வா, வாக்கிதா வா. வந்துட்டா சிலுப்பி. எங்க நீ கிளம்பிடுவியோன்னு அவசரமா ஓடி வந்தே செல்வா. நல்ல வேலை வீட்டுல தான் இருக்கியா? எப்ப கிளம்புற? என்ன கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. என்ன கீதா, என்ன அவசரமா வந்திருக்கா? செல்வா, ஆக்சுவலா இவங்க எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க, பாத்துக்கோ. நீ போகும்போது நான் லஞ்ச் கட்டி தரேன், அவங்க கிட்ட கொடுத்துறியா? ஓஎஸ், இதுல என்ன இருக்கு கீதா, கண்டிப்பா கொடுத்துடுறேன். ஆமா, இவையே வந்தது உனக்கு எப்படி தெரியும்? அதான் செல்வாக்கு பைக் வெளியே நின்றே. செல்வாக்கு பைக் சவுண்டு எங்க வந்தாலும் எனக்கு கேட்கும். அவ்வளவு க்ளோஸ். உமா இல்ல கீதா. சொல்லியாச்சு இல்லையா? அவ வரும்போது கொடு, வாங்கிட்டு போவாவ. தேங்க்ஸ் உமா. எங்க நீ கொண்டு போக கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவேன்னு ரொம்பவே பயந்துட்டு வந்தேன். பரவாயில்லையே. என்ன கீதா, என்ன தப்பா நினைச்சிட்டா? நான்
எப்படி கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவேன்? சார்ஜுக்கு தானே கொண்டு கொடுக்கட்டு. வேற ஒன்றும் இல்லை. நான் வரேன் செல்வா, அதில் வரும்போது வா என்ன. சரி கீதா. என்ன அவளை கண்டன்னு ஒரு சிரிப்பு மூஞ்சில தாண்டவம் ஆடுது? என்ன கதையாக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, நீ சீக்கிரம் டீயை குடிச்சிட்டு அந்த ஃபைலை மட்டும் எடுத்தா நான் கிளம்புறேன். தர்றேன். என்னதான் இருந்தாலும் சேர நேரா போட்டுக்கிட்டு இப்படி சரிஞ்சு வந்து உட்கார்ற சுகமே தனிதான். நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோமா, இல்ல எல்லாரும் அவரவர் வீட்டுல இப்படிதான் இருப்பாங்களான்னு தெரியலையே. என்ன டீ காலையிலேயே ரொம்ப ஹாயா உட்கார்ந்த மாதிரி இருக்கு, வேலை ஒன்றும் இல்லையா? வாங்க, உங்களை தாங்க தேடிட்டு இருந்தேன். என்னங்க சமைக்கிறதுக்கு வீட்டில் காய் எதுவுமே இல்லை. என்ன வைக்கலாம்? போய் ஏதாவது காய் ஏதாவது வாங்கிட்டு வரையலா? காய் வாங்கிட்டு வரணுமா? ஏண்டி நேற்று ஈவினிங் வேலை முடிச்சு வரும்போதே நான் உங்ககிட்ட கேட்டேன் ஏதாவது வாங்கணுமா என்னன்னு. நீ என்ன சொன்னா? அதெல்லாம் இருக்கு நான் பார்த்துக்கலான்னு சொன்னா. சும்மா நீ நினைச்ச நேரத்துக்கெல்லாம் என்னால் ஓட முடியாது வசந்தி. ஏங்க இப்படி சொல்றீங்க? அப்ப நான் மத்தியானத்துக்கு என்னதான் வைக்கிறதுக்கு? ஏதாவது போய் வாங்கிட்டு வந்துருங்களா? நான் என்ன வேலைக்கு போகவே ரெடி ஆயிட்டேன். கிளம்பும் போது எப்பவுமே உங்ககிட்ட சொல்லாதான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னால் போக முடியாது, வேணா நீ போய் வாங்கிட்டு வந்துரு. என்னங்க நான் இப்போ கடைக்கு போனேன்னா லேட் ஆகும். சரி நான் ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் போங்க. ஏதாவது சமைக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஏதாவது வாங்கி வச்சா நான் அரைஞ்ச வசந்தி நல்லா இருக்காது பார்த்துக்க. ஆமாம் பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கி வைக்கேன். ஏன்னா டெய்லி பக்கத்து வீட்டில் தாராளுவ நல்லா தின்னு. நீ போங்கங்க, நான் வாங்கி வைக்கலாம். எது வாங்கி வைக்கிறியா? சாதனை வாங்கி நான் சமைச்சு வைக்கேன்னு சொன்னேன்ப்பா, கிளம்புங்க. என்ன இந்த மனுஷன் வேற சாதனை வாங்கி தராம போறாவ, என்னத்த பண்றதுக்கு இன்னைக்கு? வசந்தி அக்கா இழுவ வேற வந்திருக்கா. நான் வாரேன் உமா. என்னக்கா படுக்கவா செஞ்சிருதியே? நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனோ? அப்படியெல்லாம் இல்லை உமா, உங்க அத்தான் தான் வர வர மூக்குல தான் கோவம் இருக்கு பார்த்துக்க. என்னத்த சொன்னாலும் தெருன்னு தான் நின்றுட்டு இருக்காவ உமா. ஏன் காலங்காத்தால எப்படி என்னத்த சொன்னி அத்தானுகிட்ட தெருன்னு நிக்கிறதுக்கு? சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, காய்கறி ஏதாவது வாங்கிதாங்கன்னு சொன்னேன். நீ போய் வாங்கு, பக்கத்து வீட்டில் வாங்கிறாத, 1008 குறைய சொல்லிக்கிட்டு போறாவ. காலங்காத்தாலே இந்த மனுஷன்கிட்ட திட்டு வாங்குறதே என்ன வேலையா இருக்குமா? அத்தான் கரெக்டா தானே சொல்லிட்டு போயிருக்கேவ, இதுல என்ன திட்டுனாவ? உங்க அத்தானுன்னு சொன்னா நல்லா வந்துரு. சரி அதை விடுங்க. ஆமா சமையலுக்கு ஒன்றும் வைக்கலையா எப்படி? அதான் என்ன வைக்க ஏது வைக்கன்னு ஒன்றும் தெரியல உமா. மீன் வாங்குவோமா இல்லை காய்கறி ஏதாவது வாங்கி வைப்போமா எடுப்போமான்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கு. ஆமா இன்னைக்கு மதியம் உனக்கு என்னது? நானும் இன்னும் ஒன்றும் வைக்கலக்கா, சோறை மட்டும் வச்சேன். குழம்புக்கு என்ன வைக்கணும்னு ஒன்றும் தெரியல. சரி பிறகு ஏதாவது வைக்கலான்னு தலை இப்படி வந்தேன். டெய்லி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமா. காலையில் எழும்பி என்ன சமைக்கிறது எடுக்கிறதுங்கிற இதுவே ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்குது பார்த்துக்க. சமைக்கிறது கூட சமைச்சிடலாம், ஆனால் என்ன வைக்கணும்னு யோசிக்க தெரியுமா, அதுதான் வேதனையினோட உச்சம். அது என்னமோ உள்ளதுதான்க்கா. எங்கே உள்ள கோழிய எல்லாம் சேர்ந்து வந்து நிற்குது. ஓ இதுவா, இது கீதாளுக்கு வீட்டில் உள்ளதுக்கா. ஷூவாய் ஒரு செடி வைக்க முடியல பார்த்துக்க, அப்படியே வந்துடுதுவ. ஷூவாளி போகலி போகுதா வரான் போகலி. ஷூ 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 விரட்டி விடுங்கக்கா. வசந்திக்கா நம்ம ஊர்ல இற போட்டதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்குது, நல்ல கோழியதான். அவளுக்கு சவுண்டு கேட்டோன்னு எப்படி கதைய மாத்திட்டா வரான். வசந்திக்கா வா கீதா, கோழிதான் சொல்லிட்டு கொஞ்சம் போல அரிசி போட்டேன் பார்த்துக்க, சாப்பிட்டு நிக்குதுவ. உங்க செடி ஏதாவது கடிச்சிட்டா எப்படிக்கா? அங்க இருந்து விரட்டுனேன்னு அப்படியே உங்க காம்பவுண்டோட ஓடி வந்துட்டு பாத்துடுங்க, நான் விரட்டிட்டு போறேன்க்கா. ஐயே பரவாயில்ல கீதா, இதுல என்ன இருக்கு, கொஞ்சம் போல அரிசி தானே போட்டேன், சாப்பிடட்டான். என்னம்மா நடிக்கிறா இந்த 4 முடி. எப்பா இவன் நடிப்புக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரில நடிக்கியா? உமா அப்பவே சொன்னா கீதா வீட்டு கோழி தான் விரட்டி தள்ளுங்கனி, எனக்கு தான் மனசு கேட்கல பார்த்துக்க. ஆமா அவ என் வீட்டு சாதனைனாலும் என் வீட்டு கோழினாலும் ஒரு படி மேலதான் நின்று யோசிப்பாக்கா. அவங்க பேசலாம் நீங்க கேட்காதீங்கக்கா. ஏதோ கீதா என்னால முடிஞ்சது, கொஞ்சம் போல அரிசி தான் இருந்துச்சு, அதான் போட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்துக்க, சாப்பிட்டுட்டு.
சரிக்கா. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சோன்னு விரட்டி விடுங்கனக்கா. சரி கீதா, சரி சரி. நம்மளதான் பிடிக்காது நீ பார்த்தா, நம்ம வீட்டில் வளர்க்குற மிருகங்களை கூட சிலவர்களுக்கு பிடிக்கல. எப்படிப்பட்ட கல்லஞ்சு காரியெல்லாம் இருக்காள்வாப்பா. இதை நீ கோபப்படாம போ, நான் விரட்டி விடலாம். ஏம்ன நீ ஏன் மூஞ்ச தூக்கிச்சிட்டு இருக்க? ஏன் உங்களை அவ ரொம்ப நல்லவான்னு நினைக்கிறதுக்காக ஏதோ என்ன வந்து கெட்டவளாக்கிட்டு போறிய என்ன? வீடு உமா, என்னதான் இருந்தாலும் உனக்கு அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கதான் செய்யுது. விடு விடு விடு. ஓஹோ, நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நாங்க உடனே விட்டுறணும். பேசாம போங்க, நேரம் போறேன்னு உங்க வீட்டுக்கு வந்தேன் பாருங்க. சே, உங்க காரியாவன்னா கூட உள்ள வீலை மாட்டி விடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சே உமா நெல்லு, நான் இதுக்கெல்லாம் கோபப்பட்டுட்டு போறேன். நெல்லு உமா, போதும் உங்க சகவாசம் எல்லாம் போதும், நான் போறேன். என்ன இவ வேற கோபப்பட்டுட்டு போறா? பாட்டு பிறகு வருவா, பாத்துக்கலாம். சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுளா கொடுத்துட்டாரு. அரிசி சாப்பிட்றீங்களா? அரிசி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு அரிசி சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு சட்டியில கொதிக்க போறீங்க. ஐயோ செமையா வளர்த்துச்சிருக்காளே. வா 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 வா, சீக்கிரம் சட்டு புட்டுன்னு சமையல் முடிச்சிட்டு வந்துரு. இன்னைக்கு செம சாப்பாடு தான் நம்ம வீட்டுல. எத்தே மறுபடியும் கேட்குறேன் தே, எங்கே போகிறோம்? சீக்கிரமாக கிளம்ப சொன்னீங்க, நானும் ரெடியாகி வந்துட்டேன். இன்னும் நீங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லை. எங்கே போகிறோம்? வாங்கிட்ட வீட்டில் வச்சா என்ன சொன்னேன்? பேசாம என் கூட அமைதியா வான்னு தான் சொன்னேன். புரியுதா? கூடவே வா, ஒரு நான் வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டேன். வா. இல்லத்தே, போகிற இடம் எங்கன்னு தெரிஞ்சிட்டா கொஞ்சம் சந்தோஷமாக வரலாம். ட்ரெஸ் வேற மாற்ற சொன்னீங்க. எங்கத்த எங்கன்னு சொல்லுங்க. பேசாம வாயாம்ல, கூப்பிட்டா வர மாட்டியாக்கா? இத்த நீங்க கூப்பிட்டா நான் எங்க வேணாலும் வருவேன். ஆனா போற இடம் எங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நிம்மதியா வருவேன். அதுக்கு தான் கேக்கே. எங்க போறோம் நம்ம இப்போ? பேசாம வரையனா வா. என்ன ஒரு நாளும் இல்லாத திருநாளா கிளம்பி நம்மள கிளம்பி எங்கேயோ கூட்டிட்டு போகுது. ஒன்றும் தெரியாம வேற நம்மளும் கூட போறோம். எங்கேயா இருக்கோம்? சரி பாப்போம் எங்க தான் நம்மள கூட்டிட்டு போகுது. நீ பஸ் ஸ்டாப்புக்கு வேற வந்தாச்சு. கிளவி சொல்ல மாட்டேங்குது எங்க நீ? எத்தே வாய மூடிக்கிட்டு நில்லுன்னு சொன்னேன். என்னங்க? வாமக்கா வா. என்ன வேலை என்ன போகலையா? போயிட்டு தாம்மா இருந்தேன், அதான் உங்க 2 பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். எங்க கிளம்பிட்டிய? கடைக்குதான் மக்களே. ஏமா? இல்லம்மா, இல்ல 2 பேரும் சேர்ந்து போறத பார்த்தா சந்தோஷமா இருக்குமா. கடைக்கா? ஏன் கடைக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது? சாதா தனியா தானே போவோம். இன்னைக்கு என்னாச்சு? ஆமா, உன் பொண்டாட்டிட்ட கடைக்கு போன்னு சொன்னா காலையில போனாலும் அடுத்த நாள் காலையில தான் வருவா. கேட்டா பாதி சார்ந்து மறந்து வாங்கிட்டு வர மாட்டா. அதான் இன்னைக்கு நானே கூட்டிட்டு போறேன். இது அங்கேயே வச்சு நம்ம கிட்ட சொன்னாதான் என்ன? பெரிய பில்டப் காட்டிட்டு வந்துச்சு. பில்டப்பு. சரிம்மா, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. எத்தே ஏன் இல்ல எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா நான் அவிய கூட போய் பைக்ல இறங்கிடுவேன். நீங்க மெதுவா பஸ்ல வருவீங்க இல்லையா? அதான் எந்த கடைன்னு சொல்லுங்க, நான் அவங்க கூட போறேன். அவன் கூட ஒன்றும் போகண்டாம். ஃப்ரீ பஸ் எதுக்கு விட்டுருக்கு? நமக்கு தான் விட்டுருக்கு, அதுலயே போலாம். என்ன பொண்ணு, அம்மா சொல்லியது சரிதான். நீ அம்மையுமா கடைக்கு போய் சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் வேலை கிளம்பியேன். எங்க ஒரே ஒரு நிமிஷம். என்ன சின்ன பொண்ணு? எங்க உங்க அம்மா கூட கடைக்கு போறதுக்கு என்ன பிடிச்சலங்க. ப்ளீஸ்ங்க என்னை எப்படியா கூட்டிட்டு போங்களா? ஏசாம நில்லு சின்ன பொண்ணு. அம்மையே மனசு மாதிரி ஒன்னும் கூட்டிட்டு போறாவ, கொஞ்ச நேரம் நில்லாம். சரி போங்க. நீங்க என்ன மக்கா, என்ன சொல்லியா? உங்க கூட கடைக்கு வர்றது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காம, அதத்தான் சொல்லியா? சரிம்மா, அப்ப நான் கிளம்பியேன். சரி மக்கா, பஸ் வருதானே பாரு, என் மூஞ்சியை பார்த்து நிக்காத. சரிங்க தே. வீட்டில் இருக்கும்போது கூட ஒழுங்கா பேசாது, இன்னைக்கு நம்மள தனியா வேற கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு என்ன வச்சு என்னெல்லாம் பாடுபடுத்த போகுதோ கடவுளே. ஏதோ ஒரு பிளானோட தான் நம்மள கூட்டிட்டு போகுது. நம்ம எங்க போறோம் யாது போறோம்னு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம வேற வந்துருக்கோம். இன்னைக்கு தீந்தோன்னு தான் நினைக்கேன். பாப்போம். நான் பஸ் வருது வா. சரிங்க தே. இந்த 4 முடி இப்படிப்பட்ட ஆளா இருக்கியாலே. கீதாவை கண்டோன்ன நம்மள ஒரு மாதிரி ஏளனமா இளக்காரமா நினைச்சுக்கிட்டா. இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். சும்மா சும்மா தேவையில்லாம அவ வீட்டுக்கு போறதால தானே இந்த மாதிரி பண்ணியா. இனி போவே கூடாது.
அதே மாதிரி அவ இங்க வந்தாலும் மூஞ்சி கொடுத்து பேச கூடாது. அப்பதான் அவளுக்கு தெரியும். ஒரு மாதிரி ஏளனம் இல்லை, நம்ம ஆகி போனோம் ஏளனம்மா. உமா உமா வா சின்ன பொண்ணு வா. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? ஒரு மாதிரி சோகமா வந்தா? காலையில மாமியார மருமோல எங்கேயோ கிளம்பி போனிய? எங்க போனிய? ஐயோ உமா, அதை ஏன் கேக்கியா? எப்பா எப்பா கூட்டிட்டு போய் என்ன ஒரு வழி பண்ணிட்டியா மாமியாரு. எம்மா ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? ஆமா உமா, என்னை கூட்டிட்டு போயிட்டு முதல்ல மண்டே மார்க்கெட் போச்சு. காய்கறி அது இது மளிகை சாதனம் எல்லாம் வாங்கி 3 பிக் ஷாப்பர் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு திடீர்னு மாமியார மருமூலம் சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்கிறீங்க? அதுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்மா சொல்லுது பாரு இவிய கிட்ட. உன் பொண்டாட்டி இன்னைக்கு போனா நாளை காலையில தான் வருவா, அதனால இவ்வளோ நம்பி நான் விடல, அதனால நானே கூட போறேன்னு சொல்லியாக என்ன கூட்டிட்டு போச்சு. போற முன்னாடி உனக்கு தெரியும்னா அந்தால போகாம இருந்திருக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு போனா? அட நீ வேற, எனக்கு எப்படி உமா தெரியும்? என்னை கூட்டிட்டு போயிட்டு மோனை பஸ் ஸ்டாப்ல வச்சு பார்த்தோம். மோனுகிட்ட தான் சொல்லிச்சு கடைக்கு போறோன்னு. நானும் நினைச்சேன் ஏதோ 5 ரூபா 10 ரூபா சாதனம் வாங்கவா இருக்கானே. போன பிறகுதான் தெரிஞ்சு டச்சன் டச்சனா டண்டன்னா தூக்கிட்டு வந்திருக்கேன். மாமியார் ஒரு வழி படுத்திட்டு இல்லையா ஒன்ன? ஒரு வழியா? ஐயோ, அதுலயும் இல்லாம பஸ் வந்துச்சுன்னா அந்த பஸ்ல யாரி போஞ்சோன்னா அது காசு கொடுத்து போற பஸ். நீ ஃப்ரீ பஸ் வரட்டு வெயிட் பண்ணுன்னு சொல்லி பஸ்ல கூட்டமான பஸ்ல வந்திருக்கேன். என் கதையை கேட்ட ஒன்னு சிரிப்பா இருக்குல்ல உமா? 4 முடிக்கு போயிட்டு போனேன், வீடு பூட்டி கிடக்கு. பூட்டி கிடக்கா? அவ வீட்டுக்குள்ளதான் இருப்பா, வேற எங்க போயிருப்பா? கூப்பிட்டு பாத்தியா? இல்ல உமா, கூப்பிட்டு பார்க்கல, வீடு பூட்டி கிடந்தது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாலும் வந்தேன். அவ எல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டுக்குள்ளதான் இருப்பா. வா ஒரு வாட்டி 4 முடிய போய் பார்த்துட்டு வருவோம். நீ போ சின்ன பொண்ணு, நான் அவ வீட்டுக்குள்ள வரல. அவ இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? கீதாவை கண்டோன்னா என்ன ஒரு மாதிரி பேசிய பத்துக்க. ஏன்? கீதாளுக்கு கோழி வந்தது, நான் விரட்டன்னு சொன்னேனியா, அவ வந்து அரிசி போட்டானியா, ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க பத்துக்க. கீதாவுக்கு சாதாவே நானா ஆவாது. சரி விடு, என்னன்னு தான் போய் பாப்போம். வாயா நீ போ சின்ன பொண்ணு, நான் உன்ன அவ வீட்டுக்கு வரல. அட வா உமா, நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? வாயா. நீ கூப்பிடுறதால தான் வரேன், மற்றபடி அவ இன்னும் ஏதாவது என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் சின்ன பொண்ணு. வா வா, நான் இருக்கேன் இல்லையா? வா. சரி பின்ன வா போலாம். என்ன வாசனையா இருக்கப்பா. ஐயோ வசந்தி, நீ சமைச்சதா? வீடு ஃபுல்லா இப்படி மணக்குது. சும்மா சொல்லக்கூடாது, நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான்ப்பா. என்ன சமைக்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருந்தேன், எனக்கு ஒரு முடிவே கிடைச்சிட்டு. அப்பப்பா என்ன ஒரு மனமப்பா. இனி ஒரு சாப்பாடு சாப்பிட வேண்டியதான். ஐயோ சொல்ல முடியல வசந்தி, உன் கை பக்குவமே தனிதான். இருந்தாலும் கீதா கொஞ்சம் பாவம்தான். அவ கோழி எடுத்த தப்புதான். கொண்டால் பாவம், தின்றால் தீரும். அவளே சொல்லதானே செய்தா, திருவிழா வரும்போது ஒரு கோழியா விட்டமானே. அதை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிட்டோம். ஒரு கோழி இருந்த இடத்துல எடுத்தாதான் தப்பு. அதான் அவன் 4-5 கோழி வச்சிருக்கா இல்லையா, 1 தானே எடுத்தோம். இதெல்லாம் தப்பு இல்லை. நல்ல நேரம் வீடை பூட்டி போட்டுட்டு சமையல் பண்ணேன், அதனால தப்பிச்சேன். இவ்வளோ யாராவது வந்திருந்தாலும்னா கண்டிப்பா சமைச்சிருக்க முடியாது. எப்படியும் இளவர் ரோசத்துல வரமாட்டா இன்னைக்கு. சின்ன பொண்ணு வேற மாமியார் கூட வெளியே போனா. இன்னைக்கு வசந்தி உன் காட்டுல மழை தான். கொஞ்சம் போல இதை டேஸ்ட் பார்ப்போம். சிக்கன் குழம்பு அம்மியில் அரைச்சி ஆக்கி வச்ச நாட்டுக்கோழி பட்ட கிளப்போம். வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. ஐயோ அட கடவுளே, இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. டோரை பூட்டி தானே போட்டேன், எப்படி நம்ம உள்ள இருக்கிறது தெரியும்? 4 முடி, டோரை திறங்க. நீ கன்ஃபார்ம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காளுவ.
கதவை திறக்கலன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். இந்த வரேன் சின்ன பொண்ணு. வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, எதுக்கும் மறைச்சு வச்சுக்கிட்டே போவோம். கதவை திறங்கக்கா. எக்கா வாரேன் அம்மா, டோரை உடைச்சு போட்டுறாதுங்க. வாரேன். தின்ன குடித்து வச்சுமான்னு தெரியலையே. வாங்க 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 சீக்கிரம். வாரேம்மா, உயிரதாம்மா எடுப்பாள. வாரேன். ஏனால முடி சோகமா இருக்கிறிய? ஒரே தலைவலி சின்ன பொண்ணு. அதான் கதவை பூட்டிட்டு படுத்திருந்தேன். யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. நீ தானா? ஏன் திடீர்னு தலைவலி வந்திருக்கு? என்னன்னு தெரியல, காலையிலேருந்தே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. தலைவலியா இருந்துட்டு தான் படுத்தேன். டயர்டா இருக்கு. என்னக்கா, ஜூஸ் ஏதாவது போட்டு தரட்டா? எப்படி? வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ கேட்டதே போதும். அக்கா, சாப்பாடு ஏதாவது வச்சியெல்லாம் எப்படி? அத்தா மதியம் சாப்பிட வருவாவ இல்லையா? தலைவலின்னு அப்படியே படுத்துக்கிட்டேலா? சோறு மட்டும் வச்சேம்மா, குழம்புக்கு ஒன்றும் இல்லை. வரும்போது அவள்கிட்ட தயிர் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லணும். இன்னைக்கு தயிர் வச்சு தான் சமாளிக்கணும். தலை ரொம்ப வலிக்குது. ஓ அப்படியாக்கா, அப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? சரி சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடிக்கணும் சின்ன பொண்ணு. அப்புறமா வரீங்களா? சரிக்கா, அப்ப நீங்க போங்க. பாடா, தப்பிச்சோம். உள்ள போயிருவோம். வசந்தி அக்கா. ஐயோ, இவன் வந்தா. என்ன கீதா, சொல்லு. வசந்தி அக்கா, காலையில உங்க வீட்டுக்கிட்ட கோழி மேய்ஞ்சிட்டு இருந்து தெரியுமாக்கா? ஒரு 4-5 கோழி நின்று தெரியுமா? ஆமா, நான் கூட ஏற வச்சேன். ஏன்? ஆமாக்கா, இப்ப அதுல ஒரு கோழியை காணலக்கா. அட கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் தேடுவான்னு நினைச்சு பார்க்கலையே. குழம்பையே இப்பதானே வச்சேன், அதுக்குள்ளால கோழியை கடலன்னு வந்து நிக்காளே. எனக்கு ஒன்றும் தெரியலையே கீதா. அதை அரிசி சாப்பிட்டோட நான் விரட்டி விட்டேன் பார்த்துக்க. வீட்டுக்கு தான் வந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. எவன் என் கோழி எடுத்தாலோ கண்டிப்பா அவன் நல்லாவே இருக்க மாட்டாக்கா. அட கடவுளே, எதுக்கு கீதா இப்ப அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? போய் தேடி பாரு, கிடைக்கும். வேற எங்க போயிரும்? இங்க எங்கேயாவது தான் இருக்கும். கிடைக்கும் கிடைக்கும். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்ன உமா? எனக்கு என்னமோ 4 முடிக்க மேலதான் ஒரு டவுட்டா இருக்கு. இருக்காது உமா, தலைவலி படுத்து கிடந்த இல்லையா சொல்லிச்சு. கீதா கோழி எடுத்தவா நல்லாவே இருக்க மாட்டான்னு சொன்னோன்னா நின்றுட்டு இருந்தவ பொத்துன்னு உட்கார்ந்தா, கவனிச்சா இல்லையா? ஆமா, கண்டிப்பா உள்ள போய் பார்த்தோன்னா கோழி இவ வீட்டுல தான் சட்டியில மிதந்துட்டு இருக்கான். உண்மை, நான் சொல்றத நம்பு. ஃபர்ஸ்ட் கீதா போட்டு அப்புறம் நம்ம செக்கிங்க பார்க்கலாம். ஐயே, உன் கோழி எத்தனை உண்டு, உன் வீட்டு கோழி எதுன்னு கூட எனக்கு தெரியாது கீதா. என்கிட்ட போய் கேட்க பாரு. பக்கத்து தெருவில் ஏதாவது போய் பாரு கீதா, கண்டிப்பா கிடைக்கும். நான் பார்க்க தான் போறேன். கோழி கடைச்சில நின்று இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க நான் என்னெல்லாம் பண்ண போறேன். நீ இவ்வளோல கோழி திருடியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனோட இந்த தடவை இழுப்பேன். பாவி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாளே. கோழி திருடிய 100 ரூபாய்க்கு கோழி இறைச்சி வாங்கி தின்ன வக்கில்லாதமில்ல என் அடுத்த வீட்டு கோழியில வாங்கி தின்னியாடுவ. இதெல்லாம் பாத்துக்கிடி இன்னைக்கு. ஏன்க்கா உள்ள போகாம இங்கே இருக்கிறிய? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. சரி வாங்க உள்ள போலாம். இல்ல சின்ன பொண்ணு, நீங்க போங்க. எனக்கே கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் போய் படிக்கேன். பரவாயில்லக்கா, அத்தாங்கிட்ட தயிர் ஒன்றும் வாங்கண்டான்னு சொல்லுங்க. நானே உங்க வீட்டுல இருக்கிறத எதையாவது வச்சு குழம்பு வச்சு தரேன். அதெல்லாம் வேண்டாமா? விடுங்கக்கா, இதுல என்ன இருக்கு? ஒரு ஆள் உதவி பண்ணலன்னா என்னத்த பக்கத்து வீட்டுக்காரைய தள்ளுங்க, நாங்க குழம்பு வைக்கும். அதான் வேண்டான்னு சொல்லி இல்ல, விடுங்களா. வேண்டாம் சின்ன பொண்ணு, அவியலுக்கே தெரியும் எனக்கு தலைவியாதனான்னு தான். நான் பாத்துக்கலாம், நீங்க போங்க. கன்ஃபார்ம். சரி, குழம்பு வைக்கட்டாலும் விடுங்க, கொஞ்ச நேரமாவது உள்ள வாரோம். வேண்டாம் சின்ன பொண்ணு, ஒண்ணும் இல்ல, போங்க. இத வேற கோழியை காணலன்னு சொல்லியா நீங்க வேற எங்களை உள்ள விட மாட்டேங்கிறீங்க? திருடி நீங்க தானோ? ஆமா, நல்லா திருடுனாவ. ஏன்னா எனக்கு கோழி இறைச்சி கிடைக்கவே செய்யாது இல்லையா? கீதா சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்கு வெளியே கோழி இறைச்சி கிடைக்காதா? அடுத்த வீட்டுல இருந்து ஆட்டிப்படுத்தினானே எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. பாத்துக்க, ஓவரா பேசாதுங்க. வந்துட்டாளுவ, யாருக்கு மேல என்னென்ன பழி போடுறீங்க? தலைவியாதனையா இருக்கு, அதனால என்னால பேச கூட முடியல. சரி அக்கா, உங்களை சந்தேகப்படல, கொஞ்ச நேரம் உள்ள வாங்க. எதுக்கு? கரண்ட் இல்லக்கா, உங்க வீட்டுல UPS இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் சீரியல் பார்த்துட்டு போறோம். மொட்டளவு போல இருக்கு. சரி வாங்க. ஐயோ கடவுளே, மாட்டாம பாத்துக்கணும். உள்ள வாங்க. வாரேன் போய் ஹாலில் இரு, வாரேன்.
உட்கார் சின்ன பொண்ணு, டிவிய போடட்டா? ம்? வேண்டாக்கா, டிவியை போட்டா டிவி உடஞ்சிரும் இல்லையா, அங்கேயே இருக்கட்டு பார்த்துக்கிடியும். வா சின்ன பொண்ணு, உனக்கு எப்பவுமே காமெடி தான். சீரியல் பாக்குறேன்னு சொன்னா இல்லையா, டிவிய போட்டு தரேன், போய் பார்த்துக்கிட்டு இருங்க. வேண்டாக்கா, ஏற்கனவே உங்களுக்கு தலைவலி, நாங்க வேற டிவி போட்டோம்னா கூட கொஞ்சம் தலைவலிக்கும். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா, நான் போட்டு தரேன், நீங்க ரெண்டு பாருங்க. வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு போறோம். என்னக்கா, அந்த அண்ணன் வர லேட் ஆகுமோ? ஆ நீ கொஞ்ச நேரத்துல வருவாவதான். சமையல் பண்ணி தரட்டா எப்படிக்கா? வேண்டாம் உமா, வேண்டாம் வேண்டாம், இருக்கிறத வச்சு சாப்பிடுவ. உட்காரு சின்ன பொண்ணு. எங்க போற? இங்க உட்காரு. ஒரு கிளாஸ் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துறியக்கா, இருங்க. தண்ணியா? நான் எடுத்துக்கிட்டு வரேன், நீ உட்காரு. வா வா வா. ஏம்மா, ஒரு கிளாஸ் தண்ணி தாமா குடிச்ச போறேன், வேற ஒன்னும் எடுக்க போவில்லை, இருங்க வாரேன். ஏக்கா வாங்க, அவ போய் தண்ணி குடிச்சிட்டு வரட்டு. ஐயே அதுக்கு இல்ல உமா, செம்பு எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியாது இல்லையா, அதான் நான் போய் எடுத்து குடிக்கேன். ஏன் உங்க வீட்டுல செம்பை வந்து லாக்கர்ல வச்சு பூட்டி சாவி இடுப்புல சொருவிட்டு இருப்பிய? இல்ல இல்லையா, அவ போய் எடுத்து குடிப்பா. உனக்கும் ஒரே காமெடி தான் உமா. இரு சின்ன பொண்ணு, என் வீட்டு கெஸ்டா வந்திருக்கா, உனக்குள்ள என்ன வேணுமோ நான் செய்யலாம், உட்காரு. கெஸ்ட்? நான் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டு வந்ததே இல்லை இல்லையா, பேசாம உட்காருங்கக்கா. ம். நீ சின்ன பொண்ணு, வா நானும் வரேன், நான் எடுத்து தரேன். வா. ஏத்த இவ்வளவு பழைய தண்ணி தான் இருந்துச்சு பத்துக்க, இனிதான் வேற தண்ணி வேற எடுக்கணும், அதான் கிளீனா இருக்காது, அதான் சொன்னேன். அதெல்லாம் நான் பாத்துக்கலாம், நீங்க வாங்க. என்ன 4 முடி பறத்தாகலே போறா? சரியில்லை, கண்டிப்பா கோழி இவ வீட்டுல தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு நம்மளும் கூடயே போய் பார்ப்போம். ஒரு கோழிய ஒன்னோட அமுக்கிறதுக்கு வச்சிருக்கா, விடக்கூடாது, இன்னைக்கு பார்த்துக்கிட்டு. வீடெல்லாம் அப்படி இப்படி கழுவாம எடுக்காம ஐயமா கிடக்கு சின்ன பொண்ணு, அதுக்கு தான் சொன்னேன். இதுல என்னக்கா இருக்கு, நான் மட்டும் என்ன வசந்த மாளிகையில இருக்கேன், எல்லாருக்க விட இப்படிதான் இருக்கான். நான் காலையிலேயே கிளீன் பண்ணிருப்பேன், தலைவலின்னு படுத்தேன்னு சொன்னேன்ல சின்ன பொண்ணு, அதான் கிளீன் பண்ண லேட் ஆயிட்டு பத்துக்க. என்னக்கா, கிச்சன் வாடையா இருக்குன்னு சொன்னிய, ஒரே மனமா இருக்கு. என்ன சிக்கனா அன்னைக்கு? ஆமா ஆமா சிக்கனு. ஏமுனா வெளியே வச்சு தானே சொன்னேன், தயிர் வச்சு வாங்கினு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். நீ சிக்கனாமே சிக்கனு. எனக்கு என்னமோ உங்க கிச்சனுக்குள்ள சிக்கன் ஸ்மெல்லு ஹெவியா வருதே. தள்ளுங்க பாப்போம். தண்ணி தானே வேணும், வா குடிச்சுக்கிட்டு போலாம். 4 முடி எதையோ மறைக்கிறிய நீ மட்டும் நல்லா தெரியுது. இல்லைன்னா இப்ப நிமிஷத்துக்கு 3 நேரம் கோவப்படக்கூடிய ஆளு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறிய, உண்மையே சொல்லுங்க. போனா போட்டு நம்மளும் சிரிச்சிட்டு போலான்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. என்னென்ன மறைக்க அப்படி? எவ வீட்டுல என்னத்தை காணலாம் கரெக்டா என்கிட்ட வந்து நின்றுடுவோமா? என்ன சிக்கன் ஸ்மெல்லா இருக்கு சின்ன பொண்ணு, உனக்கு வருதா? ஆமா உமா, அதத்தான் கேக்கேன், ஒத்துக்கவே மாட்டேங்குது பத்துக்க. கழுவாம போட்ட பாத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உங்களுக்கு ஏன் தான் புரியலன்னு தெரியல. நீ எங்க உமா போறா? ஏன் முறைக்கிறிய? ஏதாவது வேக வச்சிருக்கிறியலோ? ஆமா ஆமா, இவ பார்த்தா நான் நல்லா வேக வச்சிருக்கேன், ஏமடைய உயிர் எடுத்துட்டு இருக்கிறிய? தலைவலி நீ கடந்த என்ன நீ யாக முதல்ல வந்து கூப்பிட்டா? சரி விடுங்கம்மா. உமா, அந்த கப்பை இடம், அந்த கப்பு தான் உமா. அதுவா? ஐயோ உமா, நீ இந்த பக்கம் வா, நான் எடுத்து குடிக்கேன். நானே எடுத்து குடிக்கேன், இதுதானே சின்ன பொண்ணு? ஆமா உமா. பார்த்துட்டாளுவ போச்சு. ஆமா, இது என்னது? இதுதான் உங்க தயிரா? பாத்தியா சின்ன பொண்ணு, ஸ்மெல்லு வருதுன்னு சொன்னதுக்கு அவ என்ன சொன்னா? நாத்தம் வருதான். அதுதானே. இது என்னது? எடுத்து பாருங்க, என்னதுன்னு. ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியலையாக்கா? என்னது நீ? ஐயே, சிக்கன் குழம்பா? இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே, யாரு கொண்டு வச்சிருப்பா? அத்தா அப்பவே சொன்னவ, மதியம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நீ இதத்தான் சொல்லிருக்கியாவளோ? ரொம்ப நடிச்சாதுங்க. உமா, அதை எடு, அவியலுக்கே தெரியலையே யாரு கொண்டு வச்சா. நீ வா, எடுத்துக்கிட்டு வா. வா சின்ன பொண்ணு, போலாம். ஐயே, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது பாத்துக்க, மறந்தே போச்சு. அடுத்து என்னது?
சொல்லுங்க, உருட்டுங்க உருட்டுங்க பாப்போம். காலையில ஐயோ புரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. சீயாரே கேட்டுட்டே இருந்தாளா, அந்த புரோட்டாய் கூட கிடைச்ச சால்னா வாங்கும். பாத்திய சின்ன பொண்ணு, எந்த கடைன்னு கேட்டு வை. சால்னா கூட எவ்வளவு பீஸ் போட்டு கொடுத்துருக்கேன் பாரு. ஆமாம்மா, எனக்கு கல்ல ஆச்சரியமா இருந்து பாத்துக்க. எனக்கும் தான் ஆச்சரியமா இருக்கு. உமா வா, கீதா வேற கோழி கடலைன்னு சொன்னா இல்லையா, இது அவளுக்கு கோழி காலான்னு கை காட்டும் வா. ஆமா, அதுதான் சரி. நில்லுங்க, இது கீதா வீட்டு கோழி தான். சும்மா என் வீட்டுக்கு வந்தா அதை பிடிச்சி குழம்பு வச்சேன். அப்ப முதல்ல என்ன, நாங்க இன்னும் கோழியே பார்க்காத மாதிரி ஒளிச்சொலிச்சு வச்சுட்டு இருந்திய, இப்ப மட்டும் எதுக்கு சொல்றிய? எதுக்கு இந்த நடிப்பு? அதான் சொல்லிட்டு இல்லைன்னா விடுங்களா, அதை வச்சுக்கிட்டு போங்க. வச்சுக்கிட்டு போறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உமா வா, அவ ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி தயிர் சாதமே வச்சு சாப்பிடட்டு, எடு போவோம். ஒரே நிமிஷம் சின்ன பொண்ணு. யாமனை இழுவ, எதுக்கு படிச்சியா? சாப்பாட்டு விஷயத்துல பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்கன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். கேட்க மாட்டிய இல்லையா? திருந்த மாட்டிய இல்லையா? சின்ன பொண்ணு போலாம். அதான் ஆசை தீர அடிச்சிட்டே இல்லையானா, குழம்பையாவது வச்சுக்கிட்டு போங்களாம். குழம்ப வைக்கிறதா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. வா உமா, கொஞ்சமாவது வச்சுட்டு போங்களாம். பேசாம வா உமா. நீ ஆய திறந்தாலே பொய் பொய் பொய். வந்து இப்படி தூக்கி போட்டு அடிச்சதும் இல்லாம குழம்ப மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாளுவ. ஓ, கஷ்டப்பட்டு வச்சதெல்லாம் வீணா. கொண்டு போட்டு எப்படியும் பாதி கோழி ஃப்ரிட்ஜில் தானே இருக்கு, நான் எனக்கு சமைச்சிப்பேன். என்ன கீதா, நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? கோழி வரும், வருத்தப்படாத கீதா. கீதா, ஊரு ஃபுல்லா ஒரு டைம் தேடி பாப்போமா? எல்லா இடமும் தேடிட்டேங்க்கா, எல்லார்ட்டையும் கேட்கவும் செய்துட்டேன். யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காவ. அடே நீ எங்க பார்த்தா? வசந்தி அக்கா வீட்டுல கோழிக்கு அரிசி போட்டிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அப்பதான் பார்த்தேன். வசந்திட்ட போய் கேட்டியா? கேட்டேங்க்கா. அவங்களும் அந்த அரிசி சாப்பிடணும் விரட்டி உன் வீட்டுல தான் விட்டேன்னு சொன்னாங்க. எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. நல்ல கோழி, விலைக்கு கொடுத்துருந்தா கூட 1000 ரூபாய்க்கு போயிருக்கோம். கீதா, போன மாசம் ராணி அக்கா வாங்கிட்ட அந்த கோழியை விலைக்கு கேட்டாவ இல்லையா? ஒருவேளை அவியதான் எடுத்திருப்பாவளோ? யார் எடுத்தா எவர் எடுத்தான்னு எனக்கு தெரியலக்கா. ஆனா கோழியை தேடாத இடம் இல்ல, போகாத இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். கோழி கிடைக்கவே மாட்டேங்குதுக்கா. ஒரு டைம் ராணி அக்காட்ட போய் கேட்டு பாப்போமா? கோழி தான் பாத்தியெல்லாம் எடுத்தியலாம். நீ எல்லார்ட்டையும் ஒரு டைம் கேட்டு பாப்பேங்க்கா. யாருமே எடுக்கலன்னு சொன்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறேன். என்ன இங்க எல்லாரும் கூட்டம் பண்ணிக்கவ? கீதா வேற அழுதுகிட்டு இருக்கா. என்ன கீதா, என்னாச்சு அழுதுகிட்டு இருக்க? அவ கோழி ஒண்ணு காணலையாக்கா. யாராவது பாத்தியெல்லாம்? எப்படி பாக்கலையே? எப்பல இருந்து காணல? ஒரு 10 மணிக்கெல்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் காணல. யாராவது எடுத்தீங்கன்னா தயவு செய்து கோழியை கொடுத்துருங்க. என்ன கீதா பேசியா? எடுத்து எல்லாம் கொடுத்துருங்கன்னு கேக்கியா? அப்ப யாரும் உன் கோழி எடுத்து வச்சிருக்கா? அவ ஒரு வேதனையில சொல்லியா, யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க. நீ யாராவது பாத்தியெல்லாம்? எப்படி? நாங்க ஒன்றும் பார்க்கல. வா வா லட்சுமி போவோம். பாத்தியலக்கா, ராணி தான் ஓடுறா. ராணியக்கா, போன மாசம் நீங்க அந்த கோழியை விலைக்கு கேட்டீங்க, என் கோழியை கொடுத்துருங்க. என்ன கீதா, என்ன பேசியா? போன மாசம் உன் கோழியை நான் விலைக்கு கேட்டேன்னா அப்போ உன் கோழியை கடை நான் தான் எடுத்தேன்னு சொல்றியா? நான் நீங்க தான் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லல, யாரோ எடுத்திருக்கீங்க, எடுத்தா கொடுத்துருங்க, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போக வேண்டியது இருக்கும். என்ன கீதா, மிரட்ட பாத்தியா? உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போதுறியானா எனக்கும் போதுறியும், புரியுதா? கோழியை கடலை அவ என்கிட்ட வர்றா. எங்களுக்கும் கொண்டு கேஸ் எல்லாம் கொடுக்க தெரியும். பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு நிம்மதியா இருக்க விடாம இருக்கியாளுவ நீ. உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. பாத்தீங்களாக்கா, அவ்வளோ அழுதா என்ன பண்ணா எனக்கு நினைஞ்சு நம்ம போயிருக்கணும். நின்று கேட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். தயவு செய்து கோழியை கொடுத்துருங்க. கொடுத்துருங்கண்ணா, நாங்க என்ன கையில வச்சுக்கிட்டு தெரியும். இங்க பாரு கீதா, தேவையில்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. உன் கோழி ஒன்று எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இதோட பின் விளைவு வேற மாதிரி இருக்கும். பின் விளைவோ முன் விளைவோ சைடு விளைவோ எந்த மாதிரி இருக்கட்டு, நாங்க எடுத்தாதானே எங்களுக்கு பயம் இருக்கணும். போ, உன்னால முடிஞ்சதை போய் பாரு. வாங்க ராணியக்கா, என்ன பேச்சு பாரு. என்ன கீதா இவ்வளோ இப்படி சொல்லிட்டு போறாளுவ? பாத்தியலக்கா, பயந்து ஓடுறாளுவ. கண்டிப்பா இவங்க தான். இப்ப என்ன கீதா பண்றது? இவையே வேலையை போயிட்டு வரட்டு, பாத்துக்கிடி. இன்னைக்கு கொண்டு கேஸ் கொடுத்தே ஆவேன். என் கோழி திருடனவளை நான் சும்மா விடுறதா இல்லக்கா, பாத்துக்கிடுங்க. என்ன ராணி,
தோழிகள் 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? சும்மா தாங்க பேசம் கொடுக்குறானு போய் பார்த்துட்டு வரோம். வர வழியில இந்த கீதா தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வரா. தேவையில்லாம சண்டைக்கு வராளா? ஏன்? அவளுக்கு வீட்டுல ஒரு கோழி வளர்த்தாலாம், கோழியை காணல. அதுக்கு ஏதோ நான் தான் எடுத்த மாதிரி என்கிட்ட கேட்க பார்த்துக்கிடுங்க. ஏன்? போன மாசம் பூங்குடியும் ஆனந்தங்க நின்னாங்க தெரியுமா? அப்ப அந்த கோழி நான் விலைக்கு கேட்டேன். இப்ப அந்த கோழியை காணல, அதனால நான் தான் எடுத்தேன்னுட்டு என்கிட்ட சொல்லியா. இது என்ன புது கதையா இருக்கு? கோழிய கணல ஏன் உன்கிட்ட கேக்கியா? கேட்க மாட்டமா செய்யா, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளாம். என்ன கோழிய காணலனியா? ஆமாங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு பயம் காட்டிட்டு இருக்க. நீ விடு, அவ வேலையும் ஜோலி இல்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ எடுக்கல இல்லையா, அப்புறம் நமக்கு எதுக்கு பயம்? விடு. பயம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லும்போது கொஞ்சம் பதறலையா செய்யுது. அதான் மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. நீ கண்டதையும் போட்டு மனசுல குழப்பிக்காம போய் சாப்பாடை போடு. சரி, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கேன். சரி ராணிக்கா, அப்ப நான் நீ போறேனாக்கா. லட்சுமி, போலீஸ் ஸ்டேஷன்லாம் சொல்லியா இல்லையா? மனசு கொஞ்சம் பயமா இருக்கு பார்த்துக்க. நீங்க எதுக்குக்கா பயப்படுறிய? நம்ம தான் எடுக்கல இல்லையா, அப்புறம் என்ன அவ எங்க பண்ணாலும் வச்சு சொல்லட்டு சும்மா இருங்க. இல்ல லட்சுமி, அவ வேற ஒரு அரைமண்டலு. போனாலும் போவா, என் கோழிய கடலை இவை மேலதான் டவுட்டா இருக்கு. நீ போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நம்மளை விசாரிச்சா தீந்து. இதுவரை என் வாழ்க்கையில் நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிச்சதே கிடையாது லட்சுமி, பயமா இருக்கு. அட போங்கக்கா, தேவையில்லாம பயந்துட்டு இருப்பாவ. போங்க, தானே போய் சாப்பாடை போட்டு விடுங்க. சரி லட்சுமி. எவ்வா கோழி எடுத்தாலோ கடைசி என் மேல டவுட்னு அவ சொல்லியா? ஐயோ கடவுளே. பாத்தியா சின்ன பொண்ணு, ஒரு சிக்கனை எப்படி அவ ஒளிச்சு வைக்கணுமோ ஒளிச்சு வச்சு யாருக்கும் தெரியக்கூடாது, தான் மட்டும்தான் தின்னணும். நீ எந்த ஆக்கலையும் போ, ஆனா எதுக்கு தயிர் வச்சு சாப்பிட போறேன், மோர் வச்சு சாப்பிட போறேன்னு பஞ்சத்தை குத்தியா? பாத்தியா? ஆமா உமா, நீ சொல்லியது சரிதான். இந்த 4 முடி ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியல. பாரா, நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதான். எப்படி மறைச்சிட்டு பாரு. அவன் நீ எப்படி கண்டுபிடிச்சா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் அவளும் அதுல இருந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் கீதாளுக்கு கோழி வந்துச்சு. இவா ஃபர்ஸ்ட் விரட்டுனா, கீதாவை கண்டோன்னா இல்ல கீதா நிக்கட்டு, நான் அரிசி போட்டுங்க சாப்பிட்டுட்டு வரட்டுன்னு சொன்னா. கொஞ்ச நேரத்துல என்னையும் சண்டை போட்டு அனுப்பி வச்சுட்டா. அப்புறம் ஒரு கோழியை பிடிச்சி குழம்பு வச்சிருக்கியா? சரி, குழம்பு தான் வச்சா இல்லையா, நமக்காவது கொஞ்சம் தரலாம் அந்த மாதிரி ஒன்றும் தோணல பாரு. ஒளிச்சு வச்சு தின்னணும், தான் மட்டும் தின்னணுங்கிற எண்ணம். ஏன் தான் இந்த 4 முடி இப்படி இருக்குன்னே தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள போறோம்னு சொன்னோடனே அவ பாதி ஷாக் ஆயிட்டா, கேட்டியா? அதுல நீ தண்ணி வேணும்னு கேட்டு வீட்டுக்குள்ள போனோன்னு ரொம்பவே இதாயிட்டு. பாரா, சிக்கன் ஸ்மெல்லுக்கு எலி எங்கேயாவது செத்து கிடக்குன்னு சொல்லியா? அரட்டி, நீ எதுக்காவது? சின்ன பொண்ணு, நே சின்ன பொண்ணு, அவாதான். என்ன சின்ன பொண்ணு, ரெண்டு சும்மா இருக்கிறிய? ஏன் இப்ப நாங்க இரிக்கமா போயிட்டோமான்னு பாத்துட்டு போலானே வந்திய? உங்களை பார்த்தாலே ஆத்திரமா வருது. பெய்யும் ஒரு சிக்கன் குழம்புக்கு எங்களை மேல டவுட் பட்டுட்டே பத்தியலா? அது இல்லைண்ணா, நானும் உங்களுக்கு தந்திருப்பேன், தரக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்கல சின்ன பொண்ணு. இருந்தாலும் கீதாளுக்கு கோழி தானே, கண்டுபிடிச்சிட்டா ஏதாவது பிரச்சனை வருமேன்னு யோசிச்சேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சின்ன பொண்ணு. ரொம்ப நல்லவில மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்க எங்களுக்கு தராத்தது கூட வருத்தம் இல்லை, எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? ஏன் உமா கோவப்பட்டு இருக்கா? சிக்கன் சாப்பிடல இன்னும் அப்படியே இருக்கு. எப்ப சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கலாம். நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. என்ன உமா எடுத்தோம் கவுத்தோன்னு அக்காள்கிட்ட இப்படி பேசியா? நல்லாவா இருக்கு? அடுப்பு ஏத்தாதுங்க, பாத்துடுங்க. இப்ப யார்கிட்டையும் பேசக்கூடிய மனநிலையிலே இல்ல, போங்க நீங்க. சின்ன பொண்ணு, உமாளுக்கு என்னாச்சு இப்படி கோபப்படியா? உமாளாவது வாய் வார்த்தையாலதான் சொல்லிட்டு இருக்கா. நீங்க கை நீட்ட வச்சிடாதீங்க, பெயிருங்க பாத்துடுங்க. நான் சமைச்சு வச்சதை எடுத்துக்கிட்ட வந்தது இல்லாம ஓவர் திமிரு தெனாவட்ட பேசியாளுவ. என்னையா ஓட ஓட விரட்டுறிய? பாருண்ணா, இப்ப நான் என்ன பண்ணிட்டு போறேனே பாரா. வந்துட்டாவ சமாதானம் பேசுறதுக்கு. குரூப்பாவா சேர்ந்து வாரிய குரூப்பா? உங்க குரூப்புக்கு வைக்கணும் பெரிய வேட்டா பாரா. இப்ப எதுக்கு இவ வந்துட்டு போறாளோ? யாரு கண்டா விடு. வா வசந்தி, என்ன மேல போயிட்டு உடனே கீழே வந்துட்டா? ஏன்? இல்லக்கா, சும்மா தான் வந்தேன்.
மேலே போ ரேவி என்ற பேசிட்டு இருக்கேவ. அதான் சரி நீங்க என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு வந்தேன். இல்லையே சாதா வந்தா நிறைய நேரம் அவகிட்ட இருந்து பேசுவா. இப்போ என்ன நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்தா சாப்பிட்டுட்டு பிளேட்டை கழுவி வச்சுட்டு வரேன், உடனே கீழே இறங்கி வரா. ஏதோ முக்கியமான கதையோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சாப்பிட்டாச்சாக்கா? ஆமாம் வசந்தி, காலையில் சாம்பார்னு ஒன்று ஓட வெள்ளத்தை காய்ச்சி வச்சிருந்தா. அதை தான் நான் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வாரேன். என்னக்கா சாம்பாரா உங்களுக்கு? சும்மா சொல்லாதீங்கக்கா, நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டுறவா போகிறேன் சாம்பார்னு சொல்கிறிய? ஐயே உள்ளது வசந்தி, இப்போதானே சாம்பாரும் கொஞ்சம் பப்படமும் பொரிச்சு வச்சிருந்தா, தின்னுக்கிட்டு வாரேன். ஏன் நம்ப மாட்டேங்க? இல்லை தெரியாம தான் கேட்கேன். 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கிறிய? 2 சமையலாக்கா? அவ தனியா நீங்க தனியாவ சமைக்கிறிய? ஆஹா அப்படியெல்லாம் இல்லை வசந்தி, தனி சமையல்லாம் இல்லை. எனக்கு தனி சமையல் பண்ணது தான் விருப்பம். பின்ன என் 3 முகத்தை பார்த்துதான் சரி போட்டுட்டு நானும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன். ஏன் அப்படி கேட்கியா? நீங்கள் போங்கக்கா, சும்மா விளையாடாதீங்க. சும்மா என்கிட்ட சாம்பார் சாம்பார்னு சொல்லாதீங்கன்னா. நீங்கள் தனி சமையல் தான். என்ன உங்கள் குடும்ப பிரச்சனை வெளியே எங்கே தெரிஞ்சிடணும் ஏக்கா மறைக்கிறிய? ஐயே இல்லை வசந்தி, உன் சத்தியம் உள்ளது. தனி சமையலெல்லாம் இல்லை, ஒரே சமையல் தான். அப்போ மேலே என்ன கிச்சன் ஏதாவது இருக்கா? இல்லை அவன் மேலே அடுப்பு வச்சு ஏதாவது சமைக்கலா? ஏதாவது தெரியுமா? மேலே ஒன்றும் கிடையாது வசந்தி, நீ ஏன் அப்படி கேட்கியா? இல்லைக்கா, நான் கண்டது உள்ளதுதானான்னு தெரியல. சொல்லலாமானியான்னு தெரியலையே. என்ன வசந்தி, அதான் வார்த்தை தொண்டை வரை வந்தாச்சு இல்லையா? என்ன நடந்துச்சு சொல்லு. இல்லைக்கா, இப்போ நான் சின்ன பொண்ணு மேலே உமாவும் இருக்கேவ. சும்மா பார்த்துட்டு வரைஞ்சிட்டு இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே மேலே போனேன். அங்கே அவள் சிக்கன் வச்சுட்டு இருக்கா. சிக்கன் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கா. அதான் கேட்டேங்க்கா. சிக்கனா? இல்லையா வசந்தி? நிஜமாக்கா, இப்போ தான் நான் மேலே போய் பார்த்தேன். ஒரு பாத்திரம் நிறைய சிக்கன் வச்சுருக்கு. இனி ஒரு உமாலாம் அவளும் சாப்பிடுவாவளா இருக்கும். அதான் நீங்கள் சாம்பார்னு சொல்கிறிய, என்ன எதுன்னு தெரியல, அதான் கேட்கேங்க்கா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? எனக்கு கொஞ்சம் பருப்பம் போட்டு ஆற்றுல போடுற தண்ணி கூட குறவுதான். அதை விட அதிகமாக தண்ணியை ஊற்றி எனக்கு ஒரு சாம்பாரை வச்சு போட்டுட்டு அவன் மேலேருந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காளா? சிக்கனு அக்கா, இதை நான் சொன்னேன்னு உடனே போய் கேட்டுறாதீங்கக்கா. அப்புறம் ஏதோ குடும்பத்தில் நான் பிரச்சனை ஏற்படுத்தி விட்ட மாதிரி இருக்கேன். இல்லை வசந்தி, நான் இப்போ உங்க பேரை சொல்லி ஒன்றும் கேட்கல. ஸ்மெல் வரதான் செய்யுது, பார்த்துக்கிடி. என் பையன் வரட்டு. சரிக்கா. சரிக்கா, பின்ன வாரேக்கா. என்னையா ஓட ஓட விரட்டுறிய? மாட்டுங்க இழுவ, உனக்கு செல்வா வரட்டு உனக்கு இருக்கு. நான் கஷ்டப்பட்டு பிடிச்சி கவுச்சி அதை குழம்பெல்லாம் வைப்பேனா இவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். பார்த்துடுங்க. யாருக்கிட்ட? வசந்தி கிட்டையா? நடக்குமா? பார்ப்போம். இன்னைக்கு என் மூவன் வரட்டு, இதுக்கு ஒரு முடிவை கட்டியே. என்னத்த நினச்சிட்டு இருக்கியா? அதான் ஒரு நாளும் இல்லாத திருநாளா வீட்டுக்குள்ள வந்தோடனே எத்தே சீக்கிரமா சுவார போட்டு சாப்பிடுங்கன்னு ஒரு ஆசை பற்றி சொன்னாளா? காரணம் இல்லாம இவ காலை பிடிச்ச மாட்டானே அப்பவே நான் யோசிச்சிருக்கேன். சிக்கனா சாப்பிடியா? சிக்கனு வரட்டி அம்மாவை வைக்கிறேன் உனக்கு ஒரு வேட்டு. என்ன லட்சுமி, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டா. இருங்கக்கா பாத்துக்கலாம். என்னம்மா, என்ன கம்ப்ளைண்ட்? சார், காலையில என்னோட கோழியை நான் பார்த்தேன் சார். நான் ப்ளூ கலர் சாரி கட்டுக்கு லேடி என் கோழியை பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டா. என்னம்மா சொல்றா? அந்த மாதிரி எடுத்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இவங்க தான் சார் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கோழியை என்கிட்ட விலைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் கொடுக்கறதா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். இப்போ ஆள் இல்லாத நேரமா பார்த்து என் கோழி எடுத்துட்டாங்க சார். அந்த அக்காலாம் எடுக்கல சார். அந்த அக்கா எடுக்கலனா அப்ப நீ ஏமா எடுத்தா? இல்ல சார். லட்சுமி சும்மா இரு, நாயெல்லாம் இருக்கு பாரா. சேவைக்குள்ள ஒரு ஆள் வேற போட்டிருக்கு, அவனை கூட தான் என்னையும் போடுவாப்ளோ. ராணிகா, நீங்க பயப்படாம சும்மா இருங்க, பாரத போல பாத்துக்கலாம் இருங்க. சார், இவளுக்கு வேற வேலையே கிடையாது சார். எதுனாலும் அடுத்த மேல பிரச்சனையை போட்டுக்கிட்டே தான் இருப்பா. இவ கோழியை தேடி பார்த்தா கோழி கிடைக்கும், அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சார். சார், எப்பவுமே இவங்க பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க சார். அடுத்தவங்க மேல பள்ளியை போட்டு தப்பிக்கவே பார்ப்பாங்க. எனக்கு கண்டிப்பா என் கோழி வேணும் சார். இவங்க மேல கேஸ் போடுங்க. எதுக்குமா பக்கத்து வீட்டு கோழியை திருடுனா நீ? இல்ல சார், நான் எதுவும் திருடல. இந்த அக்கா சொல்றது உண்மைதான் சார், அவங்க எதுவுமே திருடல. இல்ல சார், எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். ஏமா நீ வெளியே போமா, ஓவரா பேசிட்டு இருக்க, நீ வெளியே போ. சார் போன்னு சொன்னா போமா. லட்சுமி அக்கா ஒன்றும் ஆகாது, நான் வெளியே தான் நிப்பேக்கா. சார், நான் கோழி எதுவுமே எடுக்கல சார். இவ தேவையில்லாம என் மேல பழிய போட்டுட்டு இருக்கா சார். இப்படி கேட்ட சொல்லவே மாட்டாங்க.
ம் உங்க பாணியில விசாரிங்க சார். நல்லா 6 அடி கொடுத்து நல்லா விசாரிங்க. சரிம்மா, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். கீதா நிஜமா நான் கோழி எடுக்கல கீதா. அது சார் விசாரிச்சு பாப்பாங்க, அப்புறம் தெரியும். ஐயோ லத்தியோட கிட்ட வராரே. கோழி திருடன் ஏன் எப்படிமா? இல்ல சார். நீ ஏன் ஒத்துக்கிட்டா அடி எதுவும் கிடையாது, நாங்களா ஒத்துக்க வச்சோம், இன்னைக்கு மாட்டினா. இல்ல சார், நான் எதுவுமே திருடல சார். ஐயோ விட்டுருங்க, நான் கோழி திருடல. அந்த கோழி எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. என்னை என் வீட்டுக்கே விட்டுருங்க. ஐயோ நான் எடுக்கல. என்னாச்சு அம்மைக்கு? எம்மா எம்மா, நான் எடுக்கல. என்னாச்சும்மா, என்ன எடுக்கல? கனவா? இல்ல மக்கா, ஒண்ணும் இல்ல. என்னம்மா எடுக்கல? என்ன கோழி? என்ன? ஒண்ணும் இல்ல. நீ எப்ப வந்தா? இப்பதான் வந்தேன். வா மக்கா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, டீ போட்டு தரேன். சரிம்மா. ஐயோ கடவுளே, கீதாட கோழி காணாம போய் எனக்கு தான் உறக்கம் இல்லாம ஆகி போச்சு. கொண்டு கேஸ் கொடுத்துருவாளோ? உடனே போய் லட்சுமியை பார்க்கணும். மனசுக்கே ஒரு பதட்டமா இருக்கு. ஷோ கடவுளே, கனவா கண்டோம். கீதா சொல்லிட்டு போனதுலேருந்து நமக்கு ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு. கோழியை எவ எடுத்தாளோ கடைசி நம்ம பேர்ல பழி வர மாதிரில இருக்கு. என்னதான் அவ எடுக்காத, என்ன எடுத்தேன்னு சொன்னால நம்ம தான் எடுக்கலையே. நம்ம மனசையும் கடந்து குழப்பிட்டு இருக்கு. பாத்துக்கலாம். என்ன ராணி, தனியா இருந்து ஏதோ புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன? வாங்குங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, பிள்ளை எங்க? 2 பேரும் ஹாலில் தான் இருக்காவ. சொல்லக்கே மறந்து போனேன் பார்த்துடுங்க. எங்க அண்ணன் வேற ஃபோன் பண்ணாவ. பூங்கொடியும் ஆனந்தம் 1 மாசம் அங்கேயே நிக்காவலாம். ஏன் திடீர்னு இவங்க போக மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்? ஆமாங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் முடியல தான். அதான் அந்த வேலையிலலாம் பார்க்கணும்ல, அவன் போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். இப்போ எப்படியோ பேசி எடுத்து, நானும் பேசி எடுத்து, சரி 1 மாசம் போல பார்த்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கான். ஓ அப்படியா, சரி ராணி, சரி நான் நீ கிளம்பட்டா? இருங்கங்க, காப்பி ஒரேடியாக குடிச்சிக்கிட்டே போவாங்க. சரி, அப்போ நான் கொஞ்ச நேரம் படிக்கேன். நீங்கள் கொஞ்ச நேரம் படுங்க, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னா. பிள்ளைகள் என்ன படம் எடுத்து போயிட்டு அந்த பிறகு ஒன்றும் கொடுக்கல. ஏம்மா ஏன் மக்களே? என்னம்மா 2 பேரும் ஒற்றுமையா வந்திருக்கிறிய, என்ன? எப்பா இனி 3 நாள் சேர்ந்து லீவு தான்ப்பா. சித்திக்கு விட்டு போயிட்டு வருமாப்பா. ஆமாங்க, நானும் கேட்க நினச்சேன். தங்கச்சி வேற கூப்பிட்டுட்டே இருக்கா. பிள்ளைகளுக்கு லீவு கிடச்சிருக்கு இல்லையா, போமா. நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்க, நான் வரலம்மா. என்ன வேலைக்கு போனேன் இல்லையா, அங்கிருந்து போனா கொஞ்சம் கஷ்டம். நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஏன் இப்ப திடீர்னு சித்திக்கே வீட்டுல வந்து நிக்கிறிய? சித்தி எத்தனை நாளா கூப்பிட்டு இருக்காவம்மா, போவோமா? சரி மக்களே, அப்ப நாளைக்கு போல கிளம்புவோம். வேண்டாம் ராணி, இன்னைக்கே போவாங்க. போய்கிட்டு நின்றுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கிளம்பி வா. திங்கக்கிழமை பிள்ளைகள் படம் எடுத்து போடுற மாதிரி வாங்க. ஆமாம்மா போவோம்மா. சரி மக்கா, போ. கிளம்புற முன்னாடி ஒருத்தி போய் காப்பியை போடும், ஒருத்தி சிங்களடைய பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சிருமா. சரிம்மா, நீ காப்பியை போடு, நான் பாத்திரத்தை தேய்ச்சேன். வா. என்ன ராணி, நீ வேலை செய்ய சொன்னப்புறம் என் பிள்ளைய சண்டை போடாம ஒற்றுமையா 2 பேரும் போறாவ? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறோம்னா என்ன வேலை சொன்னாலும் செய்வாளுவ. பாத்தியெல்லாம் இப்ப சாதாரண காப்பியை போடுன்னு சொன்னா ஒருத்தி கூட போட மாட்டா. பாருங்க, சின்னது சொன்னதை பத்தியலா. நீ காப்பியை போடு, நான் பாத்திரத்தை தேய்ச்சியே. நீ பிள்ளைலாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ராணி நீ. ஆமா, இவ்வளோ புரிஞ்சு வைக்கலனா நம்மள ஒரு வழிபடுத்திட மாட்டாளாக்கா. காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டு. சரி ராணி. சரி, அப்ப நான் என் தங்கச்சி விட்டு போறேன்ட்டு லட்சுமி பார்த்து ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன். அவதான் சும்மா தேடி வருவாங்க. அதானே பார்த்தேன். போய் சொல்லிட்டு சீக்கிரமா வா. நான் வேலைக்கு போற வழியிலே அதில் கொண்டு இறக்கி விட்டுட்டு போறேன், சரியா? சரிங்க. ஏக்கா, சாயங்காலம் இந்த மோனிஷா குட்டி இருக்கு தெரியுமா? யாரு, ராணி கிளம்புலா? ஆமா, அந்த குட்டி தான். பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன் கூட நின்று நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்துச்சு, பாத்துக்கிடுங்க. யாரு, ராணி கிளம்புத்தமோளா? அட ஆமா அக்கா, நான் அப்பதான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வண்டியில வந்துட்டு இருந்தேன். இவ பஸ் ஸ்டாப்ல நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தா. இவளை பார்த்தோன்னா நான் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு, என்ன மோனிஷா வீட்டுக்கு தானே வரியான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் போங்க, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு பார்த்துடுங்க. அப்படியா? ஆமாக்கா, கூப்பிட்ட பிறகு கூட வரல பார்த்துக்கிடுங்க. நான் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று மறுபடியும் பார்த்தேன். திரும்பவும் நின்று சிரிச்சு தான் பேசிட்டு இருந்துச்சு.
வீட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது அந்த குட்டியும் நடந்து வருது பார்த்துருங்க. யாரா இருக்குன்னு என்னன்னு தெரியல. ராணியக்கா ஏதோ அவிய வீட்டில் தான் பிள்ளைய நல்லா ஒழுக்கமாக வளருதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பாவ. என்னத்த பாத்தியா? என்னத்தையோ பேசி அழுவ. எவ்வளோ அமைதியாக நுணுக்கமாக பேசி அழுவ. ஒருத்தி இருக்கியாளே அவள்கிட்ட லைட்டாக சொல்லுவோம் எடுப்போன்னு ஒன்றும் கிடையாது. அவளுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காளுவ. கீதா, நம்ம ஏற்கனவே ஒரு டைம் நாகர்கோயில் வச்சு பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஆமாக்கா, ஆனால் பையன் யாருன்னு தெரியல பார்த்துடுங்க. நல்லா ஆனால் சிரிச்சு சிரிச்சு தான் பேசிட்டு இருந்துச்சு, யாருன்னு தெரியல. ஏன் இதை ராணியை கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு? நம்ம கேட்ட உடனே யார் எவ்வளோ பார்த்துட்டு என் பிள்ளைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வர எடிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை ஆட்டிடுவாளுவ. அவ்வளோ மட்டுமா வருவாளுவ, கேங்கா சேர்ந்து வருவாளுவ. ஆமாம் ஆமாம், அதுவும் உள்ளது தான். ஷோ கடவுளே, இவ்வளோ வேற இதில் இருக்கியாளுவ. என்ன ராணியக்கா தூரமாவா போறிய? லட்சுமியை விடுற போறேம்மா. ஏன்? இல்லைக்கா, கேட்டோம். எங்க உங்க மூளை வீட்டுக்கு வந்தாச்சா எப்படி? வந்துட்டாவ. ஏன்? இல்லை கேட்டேன். நேரம் ஆகுது இல்லையா, அதான் பிள்ளை வந்துச்சான்னு கேட்டேன்க்கா. சரி சரி, நீங்க போங்கக்கா. பின்ன என்னைக்கு இதா கோழி கிடைச்சா எப்படி? இல்லை இன்னும் கிடைக்கல. நான் இவங்க வரட்டுன்னு தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் கூட பார்த்து வருமா. சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டுக்கு அடையாதுக்காது வரேன் இல்லையா? சரியா? பார்க்குறேன். முடியாத பட்சத்து தான் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்க்கா. சரி கீதா. குத்துக்கல்லாட்ட ஒருத்தி இருக்கியாளே, இந்த ராணியாவது நம்மளை மதிக்காளா? காணாத்த மாதிரி போடுறா. என்ன அவசரமோ? லட்சுமி கேட்டு போறாவ. என்னன்னு யாரு கண்டாக்கா? பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கேட்குற வேலை செய்யாவ. கோழி கிடைச்சா என்னன்னு எங்க போச்சுன்னு அறியாம நான் விடவே மாட்டேக்கா. இதை ஆமாக்கி இதா, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ இவன் வீட்டுக்காரர் வரட்டு சொல்லிக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருனா? ஆமாக்கா, ஆமாம் கண்டிப்பா. நான் எல்லாம் இதை சும்மா விடுறதாவே இல்லைக்கா. இந்த பிரச்சனையை நான் எங்க வர கொண்டு போறேன்னு பாருங்க. எப்படிங்க சாப்பாடு எப்படி? நல்லா திருப்தியா சாப்பிட்டியலா? என்ன டீ, காலையில வேலை கிளம்பும் போது சொன்னா சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. நீ ஏன் வாங்கிக்கன்னு சொன்னதுக்கு கையில் 5 பைசா இல்லைன்னு சொன்னா, இப்போ எப்படி நாட்டு கோழி எடுத்து குழம்பு வச்சிருக்கா? ஆமா சொல்லுவிய, நாட்டுக்கோழி. என் கையிலே 5 பைசா கிடையாது. உமா ஒரு கோழி எடுத்தாலாம், அதில் செல்வாதான் கொஞ்சம் போல் கொண்டு தந்தான். நான் நல்லா வேண்டான்னு சொன்னேன். இல்லை செல்வாதான் 2 பேரும் சேர்த்தான் எடுத்தேன், கொஞ்சம் போல் வைங்கன்னுட்டு தந்தான். ஓ அப்படியா? ஆமா, எப்போ பார்த்தாலும் உன் வாயிலிருந்து ஒரே வார்த்தை, கையில் செலவுக்கு 5 பைசா இல்லை 5 பைசா இல்லைன்னு சொல்லியா? உண்மைதானா? ஆமாங்க, நம்புங்க. என் கையிலெல்லாம் செலவு பண்ண ஒரு 5 ரூபா கூட கிடையாது தெரியுமா? போய் சொல்லாத டீ, போய் சொன்னா உன் மூஞ்சியே காட்டி கொடுத்துருது. 5.5 பெட்டிக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தாலே 5000 ரூபா கிடைக்கும். நீ என்ன இப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? 5.5 பெட்டிக்குள்ள இருக்கிறது இந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும்? 5.5 பெட்டிக்குள்ள இருக்கா? ஆமா, 5.5 பெட்டிக்குள்ள நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை நாள் பெட்ரோல் போட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து 200 ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கு. அன்னைக்கு கண்டே பிடிக்கல. என்னங்க சொல்றீங்க? ஏங்க அதுல தானே எடுக்கிறீங்க? நானே கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சி சேமிச்சு வைக்கிறது, அதெல்லாம் எடுத்துட்டு போவாதீங்க. இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நீ கண்டுபிடிச்சியாட்டி? உனக்கே கணக்கு தெரியல எவ்வளோ வச்சிருக்கோ எடுத்திருக்கோம். நீ இப்படிப்பட்ட வாங்கிட்டு வந்து எடுக்கிறது என்ன தப்பு சொல்லு? நீங்க விளையாடாதீங்க. நான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது வச்சிருப்பேன், அதுல இருந்தெல்லாம் எடுக்காதீங்க பாத்துக்கிடுங்க. சரி அம்மா விடு. இப்ப கூட நான் சொன்னதாலதான் உனக்கு தெரிஞ்சு. இனி எங்க இடத்த தானே மாத்துவா? கண்டிப்பா இடத்த மாத்திடுவேன். ஏங்க இப்படி இருக்கிறீங்க? மிஞ்சி போனா எங்க வைப்பா? பீரோல உன் சாரிக்கெல்லாம் வைப்பா, அவ்வளவுதானே. ஏங்க எல்லா இடமும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கேன், ஒவ்வொரு இடமா எடுக்காதீங்கன்னா. சரி விடு, நான் சொன்னதால தானே தெரிஞ்சு. விடு. வா உமா. ஐயோ கடவுளே, கிழவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? வா உமா, வா வெளியில இருந்து பேசுவோமா? என்ன வசந்தி, வந்தோடனே வெளியே போமா நீ? வா உமா உட்காரு. இல்லத்தான், சும்மாதான் வந்தேன். என்னத்தான் சாப்பிட்டாச்சா? வா உமா, வா வெளியே போலாம். எக்க இருங்கக்கா. ஆமா உமா, சாப்பிட்டாச்சு. ஆமா தம்பி, இந்த கோழி எந்த கடையில இருந்து வாங்கினா? நல்லா இருந்துச்சு. கோழியாத்தா? கோழி? வா உமா, வா. எந்த கடையில இருந்து வாங்கினவனு வசந்தி அக்கா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியலத்தான்.
வசந்தி நீ ஏதோ கொடுத்ததாட்டு சொன்னா. ஏங்க உமா இந்த உமாவை நான் சொல்லல. அந்த அது வந்து என்ன டீ, என்ன ஒரு மாதிரி உருட்டி பிரட்டி பேசிக்கிட்டு இருக்கா? அவன் அந்த கோழி எப்படி வந்து? ஆமா, உடனே வீலுக்கு என் மேல டவுட் வந்துடும். ஏங்க அது வந்து அத்தான் நான் கொடுக்கல அத்தான், சின்ன பொண்ணு கொடுத்துறது மறந்து என்ன பேர சொல்லியிருப்பாவ. அட ஆமா பத்தியா, சின்ன பொண்ணு கொடுத்தத நீ கொண்டு வந்தியா, மறந்துட்டேன் பாரு. என்னமோ சொல்லியா, எனக்கு ஒன்றும் எதுவும் பிடிச்சி காணல. ஏதோ பிரச்சனை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கவே மாட்டேன். ஆமா ஆமா, இல்லாட்டி மட்டும் நல்லா சப்போர்ட் வந்தாவ போவாங்க. ரொம்ப நன்றி உமா. ரொம்ப சிரிக்காதீங்க. ஏதோ அந்த குழம்புல நானும் கொஞ்சம் பங்கெடுத்ததால தான் காப்பாத்தினேன். அத்தாண்ட மாட்டி விட ஒரு செகண்ட் போகுதா, அது புரியுதா? ஆமா, அதான் இருந்த குழம்ப நானும் சின்ன பொண்ணை எடுத்துக்கிட்டு போயிட்டோம் இல்லையா. மீதி எப்படி அத்தானு எடுத்து வச்சிருந்திய? ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மீன் பொரிக்கலான்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதைத்தான் மறுபடியும் குழம்பு வச்சு கொடுத்தேன். ஒரு கோழியை ஒன்னோட அமுக்குறாலும் ஆசை தீராது, அப்படிதானா? ஆமா, இப்ப என்ன பண்ண போறிய? அவ பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கீதாவை என்ன பண்ண போறிய? அதெல்லாம் விட்டு, அவெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. அது பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம்னா எப்படி பார்க்க போறிய? அவ இப்ப ஃபுல்லா ராணியக்காக மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னென்ன சொல்லியா? ராணியக்காக மேலையா? ஆமா, அவ கோழி ராணியக்கா தான் எடுத்ததாட்டு தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏதோ ராணியக்காலுக்கு ஏதோ பிரச்சனை வராம பாத்துக்கிடுங்க. சரி உமா, அப்ப நான் பேசி பாக்கேன். கீதா, கோழி எடுத்தது யாருன்னு தெரிய பெரிய கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியா. மாட்டுனீங்க செத்தீங்க நினைச்சிடுங்க. என்ன மாட்டுனீங்க? அதான் பங்கு பத்தினா இல்லையா? மாட்டுனா மாட்டுவோம், எல்லாரும் சேர்ந்துதான். விடு, வந்துட்டா என்ன மட்டும் சொல்லதுக்கு. எது எப்படியோ ராணி அக்காளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிடுங்க. சரி, நான் கீதாவை பார்த்து பேசி. சரி. அப்பா வந்தாவல மக்களே, எங்க போனாவ? கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவம்மா. ஏமா கடைக்கா போயிருக்காவ? கொஞ்சம் சாதனம் வாங்க சொல்லணுமே. சுபி எங்க போனா? தெரியாது எனக்கு, அவனை நான் பார்க்கல. இங்க விரட்டி கொஞ்ச நேரத்தை பேசிக்கிட்டு இருந்தான். எங்க போனா எனக்கு எப்படிமா தெரியும்? அவன் போற இடத்துல என்கிட்ட சொல்லிக்கிட்டா போறான். சும்மா அலறிக்கிட்டு வாரா. என்ன மக்கா சொல்லியா? பெரியம்மா அக்கால எல்லாம் வராங்களா? யாரு சொன்னா? இப்பதான் மோனிஷா அக்கா ஃபோன் பண்ணா. சாயங்காலம் கிளம்பி வராங்களாமா. அம்மா, அவளம்மா வீட்ல 3 நாள் நிப்பாவ. ரொம்ப ஜாலியா இருக்குமா. அப்படியா? என்கிட்ட ஒன்றும் சொல்லல பாரு. உனக்கா ஃபோன் பண்ணாவ? சரி வரட்டு. மக்களே, கடையில் கொஞ்சம் சாதனம் வாங்கின இருக்குமா, போய் வாங்கிட்டு வந்துருவியா? ஆமா, ஒரு சந்தோஷமான நியூஸ் உங்ககிட்ட சொல்ல வேண்டாமே, உடனே கடைக்கு போனேன். ஏமா என்ன பார்த்தா என்ன மெஷின் மாதிரியே இருக்கு. அங்க இங்க நல்லா ஓடவா முடியுது. காலை பாருங்க, அப்படியே இளைச்சிக்கிட்டு போறேன். லே, ஓடக்கூடிய வயசுல ஓடதாம்பல செய்யணும். சும்மா வீட்டுக்குள்ளேயே இருப்பாவ. வா, அக்கா பெரியம்மெல்லாம் வராவில்லையம்மா, போய் சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வாயா. அப்பா இப்பதான் நம்ம கடைக்கு போலாவ. அப்பாட்ட சொல்லி விடுங்களா, ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா கூட வாங்கிட்டு வந்துருவாவ இல்லையா? லேவி பாதி சாதனத்தை மறந்துக்கிட்டு தான் வருவாவ. நீ என்ன கரெக்டா வாங்கிட்டு வரையில சுபி. போமா, போயிட்டு வந்து. ஆமா, உன இந்த ஒரு வார்த்தையுமே சொல்லுங்க. நீனா செய்வல்ல, நீனா எல்லாம் பண்ணுவல்லையானு. ஏன் நெத்தில நீ இழுச்ச வாயன்னு எழுச்சி ஒட்டி இருக்கு. ஏன் அது ஒட்டுட்டு மட்டும்தான் தெரியுமா நீ இழுச்ச வாயன்னு? ஒட்டாட்டெல்லாம் தெரியும் நீ இழுச்ச வாயன்தான். இது நீ சும்மா இருட்டி. பாத்தியலா? பாருங்க, எலி குஞ்செல்லாம் என்ன பார்த்து எப்படி பேசுதுன்னு. என்னல எலி கிளின்னு ஏதாவது சொன்னா நினைச்சிக்க, ஓவரா பேசுறே இருக்க பத்துக்க. எம்மா பாத்துட்டு சிரிச்சுட்டு நிக்கிறிய? எல்லாம் என் நேரம். பிள்ளைகளோட ஒரு வேலையை செய்யுன்னு சொன்னா செய்யும். இங்க அப்படியா? கண்டபடியாவ எலி பல்லின்னு. நானா வந்து ஒன்ன எலின்னு தான் சொன்னேன். அம்மா ஒன்ன எலி பல்லின்னு சொல்லிட்டு போறாவட்டி எலி பல்லி. ஏய் அம்மா, என்ன எலி பல்லின்னு சொல்லல, என்ன எலினே ஒன்ன பல்லின்னு சொல்லிட்டு போறாவல. என்ன சேர்த்து சொல்லாத. எலி பல்லி எலி பல்லி எலி பல்லி எலி பல்லி. எம்மா 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 வந்தேன்னு நினைச்சிக்க, 2 பேரும் செரிய சாத்தி போடுவேன். கம்பு நொறுங்க வாங்குவிய. இந்த அவமானம் உனக்கு தேவையா? தேவையா? போகல அப்புறம். சும்மா இருந்த என்ன நிம்மதியாவே இருக்கே விட மாட்டான்.
ம் சுபி கடைக்கு போவியா எப்படி நீ? எனக்கு உன்னிட்ட இருந்து விளையாடிட்டு கிடக்க நேரம் கிடையாது. கடைக்கு விட்டுட்டுவே எப்படி? நீ போகிற நானாவது போகிறேன், அதுக்கு தான் கேட்கேன். என்னமாக்கா இங்கிலீஷ் எல்லாம் அழகா பேசியா? இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலை எழுத்து. அவன் என்ன பண்ணாலும் அவ பெருசா தான் சொல்லுவா, பெருசா. என்னெல்லாம் கேக்கியா? ஒண்ணுமே அமை புரியல. என்னமாக்கா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்கேன். தெரியாது மக்களே, நல்லா பேசியல. எஸ் மம்மி, ஐ ஹேவ் இங்கிலீஷ். ஐ லைக் இங்கிலீஷ். ஐ லைக் வெரி மச் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். ஐ லவ் வெரி மச் இங்கிலீஷ். சூப்பரா பேசியமக்கா. கடவுளே கடவுளே, எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். வாட் சோபி, யுவர் மூஞ்சிங் வை சாட். வாடா ஏதாவது என்கிட்ட பேசி என்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போயிடாத பத்துக்க. சோபி இஸ் எனி டைம் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பட் we are very happy, always happy. ஆமா மக்கா, ஹாப்பி தான். மக்களே, அக்கா எல்லாம் வருவாவிலே, அவள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுனா மாட்டணும். பேசலாமா? ஆனா நான் பேசுறது அவளுக்கு புரியுமா என்னன்னு தெரியலையே. அக்கா எல்லாம் உன்னோட பெரியவே தானே, காலேஜ் படிக்க, ஒத்தி ஸ்கூல்ல பெரிய கிளாஸ்ல படிக்க, கண்டிப்பா புரியும். நீ பேசு மக்களே. ஓகே ஓகே, I will try, I will try. கடைக்கு போறியாமா? எழுதிட்டு வரட்டா? ஓகே ஓகே, you can go and take the paisa and pay, okay? ஓகே மக்கா. அக்கா ரெண்டரை வந்தா நம்ம பேச சொல்லியாவ. என்ன டீ சேர் கடையில பாட்ட பள்ளி மாதிரி கத்தியா? நீ என்ன வேணாலும் சொல்லல. அக்கா எல்லாம் வந்தோன்னா அம்மா கண்டிப்பா பேச சொல்லுவ. மாட்ட தானே போறா? I will manage டி. நான் பாத்துக்கலாம் டி, பொம்பரை கட்ட மண்டை. பாப்போம்ல பாப்போம். அம்மா மறந்தால நான் ஞாபகப்படுத்தி விடுவேன். நீ மாட்டு, எல்லாருக்கும் முன்ன வச்சு அவமானப்பட்டு எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாவல. பாத்துக்கலாம் டி, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். நீ எல்லாம் பதட்டப்படாத, நான் பாத்துக்கலாம். பி வா மக்களே. நான் வரேம்மா. உமா, இன்னும் செல்வானே வரலையா? எப்படி? இல்ல சின்ன பொண்ணு, இன்னைக்கு வர்றதுக்கு வேற லேட் ஆகுன்னு சொன்னாவ. பிள்ளை எங்க காணல? பிள்ளையா? அவ ஷியானா கூட வெளியே விளையாடிட்டு இருப்பா சின்ன பொண்ணு. என்னண்ணா வந்த நேரத்துல இருந்தே பாக்கிய ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறிய, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறிய? ஏன் உமா, குவாலி திருடியெல்லாம் பிடிச்சி விளையாடு வீட்டுக்குள்ள இருத்தி இருக்கியா? சின்ன பொண்ணு வாயை மூடு பத்துக்க. ஏதாவது தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிடாத. கோழி திருடியாமே, கோழி திருடி. ஒத்துக்கிறோம்னா நான் தான் அந்த கோழியை எடுத்தேன். சரி, அந்த கோழியை நான் குழம்பு வச்சதை யாரில் எடுத்து தின்னுட்டு போனிய? அவிகளுக்கு எல்லாருக்கும் இதுல பங்கு உண்டன்னா சும்மா என்ன கோழி திருடின்னு சொல்லிட்டு இருக்காத. திமிர பாரம், என்ன கோவம் வருது. நானும் பாத்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து மூச்சுக்கு 300 நேரம் கோழி திருடின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் நீ தானே வாங்கி தின்னா, பின்ன என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கா? இருக்கட்டு, அவன் என் மாமியார்கிட்ட என்னத்த ஓதிக்கிட்டு வந்திய? கலவிய ஒரு மாதிரி என்னட்ட ஒளிச்சுச்சு தின்னியா அப்படி இப்படின்னு சொல்லுது. இந்த புத்தியெல்லாம் நல்லது இல்லைன்னு நாலு முடி. நான் உன உன் மாமியார்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. ஏன் நான் சொல்லலையா சொல்லிச்சது? நீங்க அங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகுதான் என் மாமியார் ஒரு மாதிரி சாடை வச்சு பேசிட்டு இருக்கு. என்ன போட்டு கொடுத்துட்டியோ? மேல கோழி வச்சு தின்னுக்கிட்டு இருக்கா, தனி சமையல் பண்ணி அடிக்க நீ. அது என் மாமியார் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு. வீட்டில் மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் உங்க வீட்டிலே தான் நான் ஸ்டே பண்ணிட்டோம், பாத்துக்கிடுங்க. ஏன் என் வீட்டுக்கு வர போறியா? எதுக்கோ? என் வீட்டுக்கு எதுக்கு? போட்டு கொடுத்தது நீங்க தானே, அப்போ உங்க வீட்டுக்கு வராம என்ன வேற எங்க வீட்டுல போய் தூங்க. ஏதாவது பிரச்சனை உங்க வீட்டுக்கு தான் வருவேன். சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப கீதா என்ன ஆனா? கீதா 2 நேரம் சொல்லுவா, அப்புறம் நிறுத்துவா. ஏதோ வீட்டுக்காரன் வந்தோடனே கேஸ் கொடுக்க போறாளாமா, உள்ளதா? அப்படிதான் சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கியா. அவளுக்கு முழு டவுட்ட ராணி அக்கழக மேலையாக்க. இதுக்கு ராணி அக்கழகு எந்த சம்பந்தமே கிடையாது. பாத்தியா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சொல்லுவா தெரியுமா? அது இதுதான். ராணிய காலையில ஏதாவது கூப்பிட்டு கீதா திட்டுனா நினைச்சுக்க, நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். 4 முடிய மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, 4 முடிய மாட்டி விடுவா. ஏன்னா 4 முடிக்கனா கேட்கறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? எவ்வளோ ஈஸியா சொல்லியே 4 முடிய மாட்டி விடுவாளாமே. உண்மையதான் சொல்லியே, கண்டிப்பா மாட்டி விட்டுருவேன். மாட்டி விட்ட நான் ஒன்றும் தனியாக ஒன்றும் மாட்ட மாட்டேம்மா. நான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு தான் போவேன். ஏன் வாங்கி தின்னது நீங்களும் உண்டு தானே?
எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களாமா? வாங்கக்கா வாங்க உட்காருங்க. வேண்டாம் உமா. சின்ன பொண்ணு, நான் என் தங்கச்சி வீட்டு வரை போயிட்டு வரேம்மா. சாயங்காலம் இன்னைக்கு நாளைக்கும் கோழியை மட்டும் அடைச்சிருவியாம்மா? சரி ராணியக்கா, கிளம்பியாச்சா? ஆமா சின்ன பொண்ணு, என் தங்கச்சி வேற கூப்பிட்டுட்டே இருக்கா. பிள்ளைலாம் போன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ லீவு தானே, அதானே கிளம்பியும் பார்த்துக்க. மறக்காம கோழி மட்டும் அடைச்சிரு. சரிக்கா. போயிட்டு என்னைக்குக்கா வருவிய? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கிளம்பி வந்துடுவேம்மா. திங்கக்கிழமை காலேஜுகளுக்கு போனோம் பத்திய பிள்ளைகளுக்கு. அதனால 2 நாள் மட்டும் தான் நின்றுட்டு வந்துடுவேன். சரி ராணியக்கா, அப்ப நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கலாம். ரணிகா, கீதா அப்புறம் வேற ஏதாவது கேட்டாலா எப்படி? என்கிட்ட அப்புறம் உனக்கு கேட்கல வசந்தி. ஆனா அவ சாடை வச்சு பேசியதெல்லாம் ஃபுல்லா என்னதான் சொல்லிட்டு இருக்கா பத்துக்க. நான் அவளுக்கு கோழியை கண்டதும் கிடையாது கேட்டதும் கிடையாது. கடைசி என் மேலவோ பழிய போட்டுட்டு இருக்கா. சரி கடவுளுக்கு தெரியும் இல்லைன்னுட்டு நான் அப்படியே விட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியாக்கா? அந்த மட்டுக்கு கோழி தின்னே ஆசை உள்ளவா கடையில இருந்து வாங்கி தின்னா என்ன சொல்ல? அடுத்த வீட்டு கோழிக்கு மேலேயே ஆசைப்படணும். ஆமாக்கா. இப்ப பாரு, தின்னவ நல்லா தின்னு முழுங்கிட்டா. கடைசி பழி என் மேல இருக்கு. அதான் ஏதாவது பிரச்சனை வரட்டு நினைச்சிக்க. நான் சும்மா விடுறதா இல்ல வசந்தி. இத என்னக்கா நீங்க வேற இப்படி சொல்றிய? பின்ன என்ன வசந்தி, செய்யாத தப்புக்கு நம்ம பழியாக்க முடியுமா? எவா தின்னாலோ தின்னது ஒருத்தி பாவத்தை பழிய யாச்சிக்கிறது நானா? அதெல்லாம் நான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருவேன். சரி சரி, நீ யாராவதுன்னு சொன்னீங்களக்கா, போவாங்க. சரிம்மா, பின்ன போயிட்டு வரேன். இறச்சி தின்ன ஆசைன்னா கடையில இருந்து வாங்கி தின்னதுக்கா வழி இல்லாம இருக்காள் இந்த ஊர்ல உள்ளவளு. ராணி அக்கா அவங்க ஆதங்கத்தை கொத்திட்டு போறாவு பாரு. நாலுமுடி கீதால போய் ஏதாவது சொல்லிடுத்து சமாளிங்க. கேசு கீசுன்னு கொடுத்துச்சுன்னு நினைச்சிடுங்க. ஒவ்வொரு வீட்டு அடுப்பங்கரையா வந்து பார்த்து கண்டுபிடிச்சுக்கிடுவ. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? உண்மையதான் சொல்லியேன். அதனால கரெக்டா போய் அவள்கிட்ட மனசு மாத்தி ஏதாவது பேசி எடுத்து விடுங்க. பின்ன கீதாவை பார்க்க போமா சின்ன பொண்ணு? நான் வரலம்மா. ஏற்கனவே என் மாமியார்ட்ட நீங்க ஏத்தி விட்டுட்டு வந்துட்டிய. அது வேற இவிய வரட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அங்க என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே போங்க. உமா, கீதாட்ட ஏதாவது போய் பேச நீ வர்றியா? சாதாவே அவளுக்கு எனக்கு சுத்தமா ஆகாது. இப்ப இந்த பிரச்சனை வேற பேச போனோம்னா எனக்கு தான் கோவம் வரும். நான் வரலக்கா, நீங்க போயிட்டு வாங்க. வாங்கி தின்னும் போது பங்கு மட்டும் பத்தினி இல்லைனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏன் இப்படி பின்னோக்குறிய? அது நீங்க கோழி பிடிச்சும் போது எங்களை கூப்பிட்டுருக்கணும். அப்பன்னா வந்திருப்போம். இது பிரச்சனை பெருசாகும் போல இருக்கு. போய் பேசி சமாளிங்க. ஓ சின்ன பின்ன போய் பார்த்துக்கிட்டு வாரேன். என்ன சரி போவாங்க. அவ கிளம்பி முன்னாடி போவாங்க. இருண்ணா, ஏமனா பயங்கட்டியா? போறேன். 4 முடி பயந்தாச்சு கட்டியா? ஆமா ஆமா, போய் பேசி பாக்கட்டு, அப்பதான் தெரியும். சரி பதில சொல்லுங்க. நான் பாட்டுக்கு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரோட்டு சொல்ற மாதிரி உங்க பாட்டுக்கு இருக்கீங்க. சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா எப்படி? என்ன கீதா, கோழி எடுத்துட்டாவ, கோழியை காணல, கோழி கரைச்சி தின்னுட்டாவ, நீயா கதை கட்டிட்டு இருக்கா? இப்ப நம்மகிட்ட இத்தனை கோழி தான் இருந்துன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லலாம்? எத்தனை கோழி இருந்து நான் போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கீங்க. ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. டெய்லி காலையில கோழியை திறந்து விடும்போது அப்படியே வீடியோ எடுத்துட்டு தான் திறந்து விடுவேன். இன்னைக்கு அதே மாதிரி தான் திறந்து விட்டேன். பாருங்களா, வீடியோ வர காமிக்கட்டா? சரி விடு கீதா. ஒரு கோழி தானே, வேற வாங்கிக்கலாம் விடு. இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனா எதுக்கு? விடு. என்னங்க நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? ஒரு நாட்டு கோழியோட விலை 1000 ரூபாய்க்கு மேல போகும் தெரியுமா? அதுவும் அது கொழு கொழுன்னு எவ்வளவு அழகா இருந்த கோழி. எவ கண்ணு பட்டுச்சோ பாருங்களா. சரி கீதா விடு. இனி உள்ள கோழியாவது பத்திரமா பாத்துக்க. கீதா, கீதா, போய் யாரும் வந்திருக்கா, போய் பாரு. என்ன கீதா ஒரு மாதிரி இருக்கா? இல்லக்கா, அந்த கோழி பிரச்சனையை தான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே டென்ஷனா இருக்குக்கா. எவா எடுத்தானே தெரியலக்கா. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்றேன். இவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காவ. நான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பான்ல நினைச்சுக்கிட்டு வந்தேன். இன்னும் போகலையா? இல்லக்கா, இவங்க கிட்ட கூப்பிட்டுட்டே இருக்க வரமாட்டேங்கிறாங்க பாருங்களா. இக்க நீங்களாவது ஏதாவது சொல்லி புரிய வைங்க. இப்ப வாரேன். என்ன கீதா, என்ன ஜார்ஜ் இப்படி சொல்லியா? எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமாக்கா. கோழி எடுத்தவளோ என்ன பண்ணாலோ என் கோழி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. எல்லாமே எனக்கு தான் திருட்டு போகுது. தோட்டத்துல காய்கறி வச்சா காய்கறியை திருடிட்டு போயிடுறாளுங்க. என்னத்தக்கா சொல்றது? நான் இந்த ஊர்ல வாழாதுதானே வந்திருக்கேன். வாழவே விட மாட்டேங்கிறாங்க. ஜார்ஜ் பின்ன சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல கீதா? என்னக்கா என்ன நியாயம்? நீங்களும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா எப்படி? அவன் நினைச்சிருப்பான் ஒரு கோழிக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணுமான்னு நினைச்சிருப்பான். அதுவும் ஒன்னெல்லாம் கூட்டிட்டு போக அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்.
என்னக்கா சொல்றீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலக்கா. நீங்களே இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா இப்படி? அட இல்ல கீதா, நீ ஒரு அழகான பொண்ணு, ஒரு மாடனான பொண்ணு. ஒன்ன போயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற எதுனா கூட ஈஸியா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கோழி காணலன்னு சொல்லிட்டு போட்டா உன்னை பார்த்தாலே ஒரு ரிச்சாட் இருக்கா. ஒரு கோழிக்கு இந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கீங்களா நினைப்பாங்க. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நீ வெளியே நடந்து போனாலே உன்னை பார்த்தாலே தெரியும், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, ரிச்சா இருக்காளே, அழகான லுக்ல இருக்கா, அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க கீதா. அது உண்மைதாக்கா. இப்படி இருக்கிற நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கோழியை கலன்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒரு கோழிக்கு வந்துட்டாளேன்னு அப்படித்தானே நினைப்பாங்க. யோசிச்சு பாரு. கரெக்டு தான். அதனாலதான் ஜார்ஜ் சொல்லியிருப்பான், வேண்டாம் விடு விடு நீ. ஆமாக்கா. சார், அவங்க என்னத்துக்கு சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு புரியல பாருங்களா. நல்ல வேலைக்கா நீங்க வந்தீங்க. அதனால விட்டுக்கிட்டு மறுபடியும் இருக்கிற கோழியை நல்ல படுதியை பார்த்துக்க, புரியுதா? சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி அக்கா. நமக்குள்ள எதுக்கு கீதா தேங்க்ஸ்? உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு வந்தேன். சரி பின்ன வாரேன்னு கீதா. சரிக்கா. அப்பா, எப்படியோ இல்லாம பேசி எடுத்தாலும் மைண்ட மாத்தியாச்சு. வசந்தி அக்கா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. நம்ம ஒரு கோழிக்காக போய் நின்னா நல்லாவா இருக்கும்? இருக்கிறத பார்த்துப்போம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்ப